श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाक्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। श्रीमद्वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य உபயவேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ எதிகிரியதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய திருவடி தாமரைகளிலே அடியனுடைய தண்டப்பிரணாமங்களை முதற்கண் தெரிவித்து கொண்டு சுவாமியினுடைய திவ்ய சங்கல்பத்தினாலே நம் பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்த ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஸ்தோத்திரங்களையெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இந்த ஸ்தோத்திரதாரா என்கிற இந்த நிகழ்ச்சி மூலம் நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அந்த கிரமத்திலே சுவாமி கூரத்தாழ்வான் அருளி செய்த பஞ்சஸ்தவத்தினுள்ள அதிமானுஷஸ்தவத்தினுடைய 46வது ஸ்லோகம் தொடங்கி 50வது ஸ்லோக பர்யந்தம் உள்ள அர்த்த விசேஷங்களெல்லாம் விஞ்ஞாபனம் செய்ய வேண்டியதாக பெரியவர்களினுடைய நியமனம். அந்த நியமனானுகுணமாக யதாசக்தி யதாமதி யதாவகாசம் அடியேன் விண்ணப்பம் பண்ணுகிறேன். இதில் ஜெகதாச்சாரியரான சுவாமி ராமானுஜருடைய முக்கிய சிஷ்யர்களிலே ஒருவர் சுவாமி கூரத்தாழ்வான். இவர் சௌமிய வருஷம் தை மாதம் அஸ்த நட்சத்திரத்திலே காஞ்சிபுரத்தருகே இருக்கும் கூரம் என்கிற திருத்தலத்திலே திருவவதரித்தவர். இவருடைய வைபவத்தை ஆச்சரியமாக வர்ணிக்கிறார் சுவாமி திருவரங்கத்தமுதனார் தம்முடைய ராமானுஜ நூத்தந்தாதியில. மொழியைக் கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியைக் கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் வழியைக் கடத்தும் இராமானுசன் புகழ் பாடியல்லா வழியைக் கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய வைபவம் எப்படிப்பட்டது அப்படின்னா, மொழியைக் கடக்கும் பெரும் புகழான் வாசாமகோச்சரமான வைபவத்தை உடையவர் அப்படின்னு நீங்கள் தெரிவிக்கிறார். அப்படின்னா நம் பேச்சால் சொல்லவே முடியாது, நம் பேச்சுக்கு எட்டாதவ்வளோ வைபவத்தை பெரும் புகழை உடையவர் சுவாமி கூரத்தாழ்வான் அப்படின்ட்டு தெரிவிக்கிறார். என்ன அப்படிப்பட்ட வைபவம் அப்படின்னு சொன்னால், வஞ்ச முக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்சாரிகள் எல்லாருமே கூட வஞ்சிக்கக்கூடிய, இந்த சம்சாரிகள் எல்லாரும் கூட விழக்கூடியதாக இருக்கும் வித்யாமதம், தனமதம், ஆபிஜாத்திய மதம் அப்படின்ட்டு 3 பெரிய குழிகளாகவே சொல்லிட்டு இருக்கா இங்கே சொல்லப்படுறது. இங்கே அப்படிப்பட்ட அந்த 3ஐயும் கடந்தவர் நம் கூரத்தாழ்வான் அப்படின்ட்டு இங்கே ஆச்சரியமாக வர்ணிக்கிறார். அப்படி முக்குறும் வருத்தவர் சுவாமி கூரத்தாழ்வான். மேலும் எத்தனையோ திருக்கல்யாண குணங்கள், அப்படி எத்தனையோ திருக்கல்யாண குணங்கள், இவருடைய ஞான பக்தி வைராக்கியங்கள் எல்லாம் பார்க்குற பொழுது ராமானுஜரே ஆச்சரியப்படுவேராம். அப்படிப்பட்ட ஞான பக்தி வைராக்கியங்கள் எல்லாம் உடையவர், இப்படி ஆத்மகுண பூர்த்தி உடையவர், இப்படிப்பட்ட வாசாமகோச்சரமான வைபவத்தை உடையவர் சுவாமி கூரத்தாழ்வான். இப்படி
இவருடைய காருண்யாதிசயத்துக்கு எல்லையே காண முடியாதுன்னு சொல்லுவார்கள் பெரியவர்கள். அப்படின்னா நம் சம்பிரதாயத்துக்காக, இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்காக, இந்த தரிசனத்துக்காக தன் தரிசனத்தையே இழந்தவர். அப்படி அதுக்கு காரணமாக இருக்கும் அந்த நாலூராந்தனுக்கும் முக்தி நல்கினவர். இப்படி சொல்லணும்னாக்கா இவருடைய கருணைக்கு எல்லையே இல்லை. அபாரமான கருணை உடையவர் சுவாமி கூரத்தாழ்வான். பெரியவர்கள் சொல்லக்கூடியதான ஆச்சரியமான திருவாக்காக அமைந்திருக்கு. இப்போது பெருமாளுடைய வைபவத்தை ஒருவராலும் சொல்லி முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறார்கள். அது மாதிரி இது நாம் சொல்கிறது இல்லை, வேதாந்தமே தெரிவிக்கிறது. எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சகா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு எத்தனையோ திருக்கல்யாண குணங்கள். அந்த திருக்கல்யாண குணங்களில் உள்ள, அதாவது அந்த திருக்கல்யாண குணத்துக்குள்ள ஆனந்தம் என்கிற ஒரு திருக்கல்யாண குணத்தை கூட அது ஏதோ தொட்டுவிடுறேன், தேயேஷதம் தேயேஷதம் தேயேஷதம், இது எவ்வளோ இருக்கும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்தம் பிரயத்னம் பண்ணுறது பண்ணிவிட்டு கடைசியில் அது வந்துட்டு ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சகா, இதை பெருமாளுடைய இந்த ஆனந்தம் என்கிற இந்த ஒரு திருக்கல்யாண குணத்தினுடைய வைபவமே என் மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாததாக இருக்குன்னு சொல்லிட்டு வேதாந்தமே கைவாங்கித்து. அப்படிப்பட்ட வைபவத்தை உடையவர் பெருமாள். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீயப்பதியுடைய வைபவத்தையாவது சொல்லி முடிக்க முடிஞ்சாலும் ராமானுஜருடைய வைபவத்தை மாத்திரம் ஒருவராலும் சொல்லி முடிக்க முடியாதுன்ட்டு தெரிவிப்பார்கள். மேலும் தெரிவிப்பார்கள், அந்த எம்பெருமானாருடைய வைபவத்தை சொல்லி முடிக்க முடிஞ்சாலும் கூரத்தாழ்வானுடைய வைபவத்தை மட்டும் ஒருவராலும் சொல்லி முடிக்க முடியாதுன்னு சொல்கிறது பெரியவர்களுடைய ஆச்சரியமான திருவாக்காக அமைந்திருக்கு. இப்படி கூரத்தாழ்வானுடைய வைபவம், இப்படி எல்லையற்ற வைபவத்தை உடையவர் சுவாமி கூரத்தாழ்வான். இப்படி அவர் இது மாதிரி திருவரங்கத்தில் எழுந்தருள் இருக்கும் காலத்திலே சோழராஜாவினுடைய உபதிரவத்தினாலே சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை விட்டு திருநாராயணபுரத்துக்கு எழுந்தருள்றார். திருநாராயணபுரத்துக்கு செல்றார். அப்போ வந்துட்டு தான் மட்டும் அந்த திருவரங்கத்தில் இருக்க முடியாமல் கூரத்தாழ்வானும் புறப்பட்டு திருமாலிரம் சோலைக்கு சென்றார். அப்படி திருவரங்க தெம்பெருமானை விட்டு பிரிந்த பிறகும், அதுவும் மேலும் எம்பெருமானாரை விட்டு பிரிந்த பிரிவும், இது எல்லாத்துக்கும் இந்த விதைக்கு மருந்து போடும் விதத்தை, இதுக்கெல்லாம் ஆறுதலாக ஒரு மருந்து போடும் விதத்தை பகவத்பரமான சில ஸ்தோத்திரங்களை அனுகிரகித்தார் சுவாமி கூரத்தாழ்வான். அதில் ஸ்ரீ வைகுண்டநாதன் விஷயமாக அனுகிரகித்தது ஸ்ரீ வைகுண்டஸ்தவம். விபவாவதார எம்பெருமான் விஷயமாக அதிமானுஷஸ்தவத்தை அனுகிரகித்தார். அப்புறம் திருமாலிரம் சோலையிலே எழுந்தருள் இருக்கும் அழகர் விஷயமாக சுந்தரபாகுஸ்தவத்தை அருளி செய்தார். மேலும் காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் விஷயமாக ஸ்ரீ வரதராஜஸ்தவத்தை நமக்கு அனுகிரகித்தார். பெரிய பிராட்டியார் விஷயமாக ஸ்ரீஸ்தவத்தை நமக்கு அனுகிரகித்தார். அதிலே இப்போ நமக்கு விஷயமாக இருக்கிறது அதிமானுஷஸ்தவம். அந்த அதிமானுஷஸ்தவத்தினுள்ள 46வது ஸ்லோகம் தொடங்கி 50வது ஸ்லோக பரியந்தமுள்ள அடுத்த விசேஷங்கள் எல்லாம் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். முதல்ல இந்த ஸ்தவத்துக்கு அதிமானுஷஸ்தவம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் எப்படி வந்தது அப்படின்னா, பெருமாள் ஸ்ரீவைகுண்ட நிகேதனாக நித்தியமுக்தர்களுக்கெல்லாம் தன் அனுபவத்தை கொடுத்து, அப்படி ஒரு குறையும் இல்லாத, அது மாதிரி ஒரு நாளும் கர்மஸ்பர்ஷமே இல்லாத அப்படி பரமபதத்தில் இருக்கிறாரே, அப்படிப்பட்ட எம்பெருமான் எத்தனையோ சௌலபியத்தோடு ஆஷ்ரித சஜாத்தியனாக நமக்குள்ளே ஒருவன் அப்படின்ட்டு சொல்லும்படிக்கு ராமனாக கிருஷ்ணனாக இப்படி மனுஷனாக வந்து திருவவதாரம் பண்ணினேரே, அப்படி திருவவதாரம் பண்ணி அருளின காலத்திலும் தான் வந்துட்டு ஒரு மனுஷனுடைய செயல்களுக்கு மீறின செய்கையெல்லாம் செய்தருளினர். அப்படின்னா சாதாரணமாக இந்த விஷயங்கள் யாரும் சாதாரணமான மனுஷர்கள் செய்ய முடியாத மனுஷத்தன்மைக்கு அப்பாற்பட்டதான சேஷ்டிதங்களை எல்லாம் பண்ணேர் பெருமாள். அப்படி அந்த அதிமானுஷ சேஷ்டிதங்களை எல்லாம் வர்ணிக்கக்கூடிய ஸ்தவமாக இருக்கிறபடியால் இதுக்கு அதிமானுஷஸ்தவம் என்ன திருநாமம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் இந்த ஸ்தவமே அதிமானுஷா என்கிற இந்த சப்தத்தாலேயே முதலார்து அதிமானுஷீல விருத்தவேஷைஹி அதிவிருத்தாமர விக்ரம பிரதாபைஹி அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமானுஷா அப்படின்ற அந்த சப்தத்தால் தொடங்கிறபடியால் இந்த ஸ்தவத்துக்கு அதிமானுஷஸ்தவம் அப்படின்னு சொல்லிட்டு திருநாமம் அமைந்திருக்கு அப்படின்ட்டு தெரிவிப்பார்கள். எப்படின்னா, இப்போ அமலநாதிபிரான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பாணாழ்வார் அருளி செய்த அந்த கிரந்தம் அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன்ட்டு தொடங்குறபடியால் இந்த கிரந்தத்துக்கே அமல்நாதிபிரான்ட்டு திருநாமம் எப்படி அமைந்திருக்கோ அதே போல் இந்த கிரந்தத்துக்கும் அதிமானுஷா என்கிற சப்தத்தால் தொடங்குறபடியால் அதிமானுஷஸ்தவம் அப்படின்னு சொல்லிட்டு திருநாமம் அமைந்திருக்கு. இப்போது
இதில் 46வது ஸ்லோகம் தொடங்கி 50வது ஸ்லோக பரியந்தம் உள்ள அந்த அர்த்த விசேஷங்களெல்லாம் தெரிவிக்கிறதாக பெரியோர்களுடைய நியமனம். இந்த 46வது ஸ்லோகத்திலேருந்து 50வது ஸ்லோகம் பரியந்தம் உள்ள அந்த ஸ்லோகங்கள் எல்லாமே ஸ்ரீ கிருஷ்ணாவதார விஷயமாகவே அமைந்திருக்கு, கிருஷ்ணானுபவமாகவே இதெல்லாம் அமைந்திருக்கு. இப்போது அனுபவங்களிலே மிகச் சிறந்ததாக இருக்குது ஸ்ரீ கிருஷ்ணானுபவம் அப்படின்றது. அதாவது அந்த கண்ணனுடைய அனுபவம் மற்ற அனுபவங்கள் காட்டில் மிகச்சிறந்ததாக அமைந்திருக்கு. ஆச்சரியமாக வர்ணிக்கிறார் ஆண்டாள். போகத்தில் வழுவாத புதுவையர்கோன் கோததமிழ் ஆகத்து வைத்திருப்பார் அவரடியார் ஆகுவரே அப்படின்னு சொல்லிட்டு, போகம் என்னால் பகவத் அனுபவம், அது ஒரு குறையும் இல்லாத அந்த பகவத் அனுபவம் யாருக்கு உண்டு அப்படின்னாக்கா பெரியாழ்வாருக்கு உண்டு. புதுவையர்கோன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாழ்வாருக்கு ஒரு குறையும் இல்லாத அந்த பகவத் அனுபவம் உண்டுன்ட்டு இங்கே ஆண்டாள் தெரிவிக்கிறாளே. அப்படின்னா பெரியாழ்வாருக்கு எப்படி அந்த ஒரு குறையும் இல்லாத பகவத் அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா, இவர் கிருஷ்ணானுபவம் பண்ணேர். இந்த கிருஷ்ணானுபவம் பண்ணினத்தினால இவர் பகவத் அனுபவம்ன்றது ஒரு குறையும் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக காமிக்கிறார். திருநெடுந்தாண்டகம் உபக்கிரமத்திலே சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை காட்டக்கூடியதான ஆச்சரியமான திருவாக்காக அமைந்திருக்கு. அதாவது ஆழ்வார்களிலே மூவர் முக்கியமானவர், பிரதானர்கள், கிருஷ்ணானுபவத்தையே பிரதானமாக கொண்டிருப்பவர்கள். அது என்னன்னாக்கா ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். சுகாதிகளும் முதலாழ்வார்களும் பரத்வத்திலே ஊன்றியிருப்பர்கள். அப்புறம் சனகாதிகளும் திருமழிசைப்பிரானும் அந்தராத்மதையிலே ஊன்னியிருப்பர்கள். மேலும் வால்மீகியாதிகளும் குலசேகர பெருமாளும் ராமாவதாரத்திலே ஊன்றியிருப்பர்கள். அதே போல நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் ஆண்டாளும் கிருஷ்ணாவதாரத்திலே ஊன்றியிருப்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆச்சரியமாக பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார். அப்படி அந்த மூவருக்குள்ள பெரியாழ்வாருக்கு இருக்கக்கூடிய வைபவம் ஆண்டாள் தானே போகத்தில் வழுவாத புதுவையர்கோன் கோததமிழ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிருக்கிறாளே. அப்படி இந்த மொத்த தான் காட்டிருக்கிறன்னா அப்போ பெரியாழ்வாருடைய கிருஷ்ணானுபவம் மிகவும் சிறந்ததாக மிகவும் உயர்ந்ததாக அமைந்திருக்கு. அப்போ கிருஷ்ணானுபவம் அனுபவத்திலே மிகச்சிறந்ததாக இருக்குது. இந்த கிருஷ்ணானுபவத்தை ஆழ்வார் இந்த கிருஷ்ணானுபவத்தை அனுபவித்து, அதாவது இந்த கிருஷ்ணனை அனுபவித்து ஆழ்வார் அப்படியே மோகித்து விழுறார். அதாவது கண்ணன் கட்டுண்டான் என்கிற அந்த சரித்திரத்தை நினைத்து தான் அப்படியே 6 மாதம் மோகித்து விழுந்தார். பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நமரும் பெறலடிகள் மொத்தொரு களவினில் ஒருவிடையா புண்டு எத்திரம் உரளினோடு இணைந்திருந்தேங்கி எழிவே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் இப்படி கட்டுண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரித்திரத்தை நினைத்து எத்தனை சௌலபியம் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதம் மோகித்து விழுந்தார். அந்த சரித்திரம் எல்லாருமே அறிந்தது. இப்படி மகாத்மாக்களை எல்லாருமே கூட மயங்க பண்ணக்கூடியதாக இருக்குது ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். அப்படி அந்த கிருஷ்ணாவதார விஷயமாக கூறத்தாழ்வான் அருளி செய்த இந்த ஸ்லோகங்கள் அதி விலட்சணமாக மனதை உருக்கும்படிக்கு அமைந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போது ஓரொரு ஸ்லோகமாக இந்த ஸ்லோகம் அதுக்குள்ள அதனுடைய பிரதிபதார்த்தம் அதனுடைய விசேஷார்த்தங்கள் எல்லாம் கூட கிரமமாக நாம் அனுபவிக்கலாம். முதல்ல இப்போ 46வது ஸ்லோகம். தன்யை ஸ்ருதம் ததிஹதாவகராசகாலே கீதேன ஏன ஹி ஷிலாஹ சலிலாம் பபூபுஹு பஞ்சாபி கிஞ்ச பரிவிருத்த குணானி பூதானி உர்வி கிருஷாணு மருதம்பர சம்பராணி. என்னுடைய பிரதிபதார்த்தம். இஹ தாவக ராசகாலே, இந்த லோகத்திலே தேவரீருடைய ராசக்கிரீட சமயத்தின் போது ஏன கீதேன எந்த வேணுகானத்தினால் ஷிலாஹா சலிலாம் பபூவுஹு சிலைகள் அதாவது கல்லுகள் நீர் போல உருகினவோ கிஞ்ச அதனோடு கூட மேலும் உர்வி கிருஷாணு மருத்து அம்பர சம்பராணி அதாவது பூமி அக்னி வாயு ஆகாசம் ஜலம் இப்படி சொல்லப்படுகிற பஞ்சபூதாணி இந்த பஞ்சபூதங்கள் தம்முடைய சகஜ குணங்களை விட்டு என்னாச்சு அப்படின்னா பரிவிருத்த குணானி பபூவுஹு இப்படி வேறுபட்ட குணங்களை உடையதாய் ஆயினவோ தத்கீதம் அந்த வேணுகானத்தை அந்த அற்புதமான வேணுகானத்தை தன்யைஹி ஸ்ருதம் யார் கேட்டா அப்படின்னாக்கா பாக்யசாலிகள் கேட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக சொல்லப்படுகிற இந்த ஸ்லோகம். இதை என்ன காமிக்கிறார் கூறத்தாழ்வான்னாக்கா, இந்த ஸ்லோகத்திலே கண்ணனுடைய வேணுகானம் கேட்கும் பாக்கியம் பெற்றவர்களை ஸ்லாகிக்கிறார் கூறத்தாழ்வான். இது ஆச்சரியமாக அமைந்திருக்கு. இந்த ஸ்லோகத்தில் முதல் 3 ஸ்லோகங்களும் இது மாதிரி கண்ணனுடைய ராசக்கிரீடா சமயத்தின் போது அந்த கண்ணன் பண்ண வேணுகானத்தையும்
அதுக்கு உண்டான அப்போ ஏற்பட்ட விகாரங்களையும், மேலும் அந்த கண்ணன் எப்படி அழகான வடிவோட அந்த ராசக்கிரீட சமயத்தில் இருக்கான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வர்ணிக்கக்கூடியதாக இருக்குது 46வது ஸ்லோகம், 47வது ஸ்லோகமும் 48வது ஸ்லோகமும். அதில் நம்ம இப்போ 46வது ஸ்லோகம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதில் என்னென்ன, எம்பெருமான் ராசக்கிரீடை ஆடினான். போது ஆடுற போது வேணுகானம் பண்ணிக்கொண்டே ராசக்கிரீடை ஆடினான். இது ஆச்சரியமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகாச்சாரியர் ஆச்சரியமாக வர்ணிக்கிறார். இப்படி எப்படின்னாக்கா, அது ஒரு நல்ல சரத்ருதூவில் பௌர்ணமி ராத்திரி. கண்ணன் வந்துட்டு ஒரு மரத்தின் மீது அமர்ந்து கொண்டு தான் அற்புதமாக வேணுகானம் பண்ண தொடங்கி விட்டான். அப்போது அது கேட்ட கோபிமார்கள் எல்லாரும் கூட கண்ணனிடத்துக்கு வந்து விட்டார்கள். இது ஆச்சரியமாக அந்த கோபிமார்கள் எல்லாம் வராளே கண்ணன் கிட்டக்கு, அந்த வரும் பிரகாரத்தை ஆச்சரியமாக வர்ணிக்கிறார் சுகாச்சாரியர் வந்துட்டு தம்முடைய பாகவதத்திலே. எப்படின்னா, நிஷம்ய கீதம் ததனங்கவர்தனம் பிரஜஸ்திரியா கிருஷ்ணகிரகீதமானசாக ஆஜக்முரண்யோன்யமலக்ஷிதோத்யமாக சயத்ரகாந்தோ ஜவலோல குண்டலாக அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக வர்ணிக்கிறார். அது எப்படி வந்தான்னாக்கா, அந்த கோபிமார்கள் மனசுலாம் எப்படி இருக்குன்னாக்கா, கண்ணனிடத்திலேயே லயித்திருக்கிற மனசுடைய அந்த கோபிமார்கள். அதாவது அவள் மனசு மற்ற எந்த விஷயத்துலேயும் இருக்காதான், கண்ணனிடத்திலேயே அப்படியே லயித்திருக்கக்கூடிய அந்த மனசை உடையவர்கள் அந்த கோபிமார்கள். அப்படிப்பட்ட அந்த கோபிமார்கள் வந்துட்டோ அந்த வேணுகானம் கேட்ட மாத்திரத்திலே வந்துட்டோ கண்ணன் மீது அவர்களுக்கு உண்டான அந்த பிரேமானுராகங்கள் எல்லாமே கூட அப்படியே பொங்கி விழுந்துதான். அந்த பாரவஷ்யத்தாலே என்ன பண்ணா அப்படின்னாக்கா, கண்ணனை உடனே சேவிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு உடனே அந்த கண்ணனை உடனே சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைந்து கண்ணன் கிட்டக்கு எல்லாரும் ஓடினார்கள். எப்படி ஓடினார்கள்னாக்கா, கூட இருக்கிறவா யாரோடையும் கூட சொல்லாமல், பக்கத்தில் இருக்கிறவாளோட யாரோடையும் கூட சொல்லாமல் அப்படியே ஓடினா. அந்த வேணுகானம் கேட்ட உடனேயே அந்த குழலிசை, அதாவது அந்த குழலோசை வழியே அவள் எல்லாரும் ஓடினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறா. எப்படி ஓடினா அப்படின்னாக்கா, ஜவலோல குண்டலாக, காதில் சாத்துன்னு இருக்கிற அந்த குண்டலங்கள்லாம் அப்படியே அசையும்படிக்கு ஓடினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக சுகாச்சாரியர் வர்ணிக்கிறார். மேலும் ஆச்சரியமாக சுகாச்சாரியர் அதே பாகவதத்திலேயே வர்ணிக்கிறார். என்னாட்டுன்னா, அந்த வேணுகானத்தை கேட்ட மாத்திரத்தில் அவள் வந்துட்டு அந்த பாரவஷ்யத்தில் என்ன பண்ணான்னாக்கா, அவள் எந்தெந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலோ அந்த வேலைகள் எல்லாத்தையும் அப்படியே நடுவுலையே விட்டு அப்படியே ஓடினார்கள். சில பேர் வந்துட்டு பிரசாதம் சாய்ச்சின்னு இருந்தா, சில பேர் பால் கறந்துட்டு இருந்தா, சில பேர் பாலை காய்ச்சின்னு இருந்தா அடுப்பில் வச்சு, சில பேர் வந்துட்டு பத்ர சுஷ்ரூஷெல்லாம் பண்ணிட்டு இருந்தா, சில பேர் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தா, சில பேர் கண்ணுக்கு மெய்யிட்டு இருந்தா. இது மாதிரி இருக்கிறவா எல்லாரும் கூட அவள் பண்ணிட்டு இருக்கிற வேலையை எல்லாத்துமே கூட நடுவுலையே விட்டு அந்த கண்ணன் வேணுகானம் கேட்ட மாத்திரத்திலே அந்த கண்ணனை சேவிக்கணும்னு சொல்லிட்டு ஓடினார்கள் அப்படின்ட்டு ஆச்சரியமாக வர்ணிக்கிறார். மேலும் இன்னொரு விஷயத்தை இங்கே தெரிவிக்கிறார். அவள் சில பேர் வஸ்திரங்களை எல்லாம் தரிச்சுட்டு இருந்தா, சில பேர் ஆபரணங்களை எல்லாம் தரிச்சுட்டு இருந்தா. அப்படி தரித்து கொண்டு இருந்தவா அடுத்து என்ன பண்ணா, அந்த வேணுகானம் கேட்ட உடனே போய் கண்ணனை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அத்தனை அந்த பாரவஷ்யம். அதில் என்ன பண்ணிட்டான்னாக்கா, அந்த ஆபரணங்கள் எல்லாத்துமே கூட வித்தியாசமாக தரித்து, அதாவது மூக்கில் சாத்திக்க வேண்டியதை காதில் சாத்திண்டு, இந்த பக்கம் சாத்திக்க வேண்டியதை அந்த பக்கம் சாத்திண்டு, அப்படியே தலைகுலைய ஓடி போனால் அந்த கண்ணனை போய் சேவிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. மேலும் சுகாச்சாரியர் ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். தாவாரியமானாக பதிபிஹே பித்ருபிஹே பிராத்ருபந்துபிஹே கோவிந்தாபஹிருதாத்மானோ ஞன்யவர்த்தந்த மோஹிதாக அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக வர்ணிக்கிறார். அப்படின்னா, இதுவே இல்லாமல் அந்த கோபிமார்கள் இருக்காளே, அவள் பர்த்தா, அவள் தாய் தந்தையர், பிராத்தாக்கள், பந்துமித்திரர்கள், இவள் எல்லாம் எவ்வளோ தடுத்தா கூட ஒரு நிமிஷம் கூட நிற்காமல் அந்த கோவிந்தன் அவர்களுடைய மனசை அபகரித்து கொண்டு போந்தபடியாலே அந்த பாரவஷ்யத்திலே திரும்பி கூட பார்க்காமல் முன்னே சென்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக சுகாச்சாரியர் பாகவதத்தில் வர்ணிக்கிறார். இது மாதிரி இப்படி இந்த வேணுகானத்தினுடைய வைபவத்தையும் அப்போது அது கேட்டு கோபிமார்கள் எல்லாரும் அந்த குழலோசை வழியே அதாவது அந்த குழலோசை வழியே தங்கள் பந்துக்கள் பண்ணி வைத்த அந்த காவல்களையும் கடந்து இவன் நின்றவிடத்தை சூழ்ந்து கொண்டு நின்றபடியை பெரியாழ்வார் ஆச்சரியமாக வர்ணிக்கிறார். நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கமேர்களிதோர் அற்புதம் கேளீர், தூவலம் புரிவுடைய திருமால் தூயவாயில் குழலோச வழியே
கோவலர் சிறுமியர் இளங்கொங்கை குதுகலிப்ப உடலுள் அவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனரே. அதாவது எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனரே, அந்த பந்துக்கள் பண்ணி வைத்த அந்த காவல்கள் எல்லாத்தையும் கூட கடந்து இந்த கண்ணனிடத்தை வந்து நின்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக வர்ணிக்கிறார் பெரியாழ்வார். இப்போ இந்த கோபிமார்கள் எல்லாரும் அந்த வேணுகானத்தை கேட்ட உடனேயே கண்ணன் கிட்டக்கு வந்து சேர்ந்தார்கள். இப்படி சேர்ந்ததும் அத்தனை கோபிமார்கள் எல்லாரும் கூட கண்ணனை தன்னுடைய ஆச்சரியமான அனுபவத்தை கொடுக்க சொல்லி பிரார்த்திக்கிறார்கள். இப்போ கண்ணன் சொல்கிறான், ஓ கோபிமார்களே, நீங்கள்லாம் பரஸ்திரீகளாச்சு, நான் பரபுருஷனாச்சு, இப்படி என்கிட்ட ஒரு அனுபவத்தை நீங்கள் ஆசைப்பட்டாக்கா இது உங்கள் பாதிவிரத்தியத்துக்கு குறைதானே, இது குறையில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்கிறான் அந்த கண்ணன். கேட்டதும் அப்போ அந்த கோபிமார்கள் சொல்கிறா, கண்ணா எங்கள் மீது இந்த காற்று பட்டுருக்கு, எங்கள் பாதிவிரத்தியம் குறைஞ்சி போச்சா? எங்கள் மீது இந்த ஜலம் பட்டுருக்கு, எங்கள் பாதிவிரத்தியம் குறைஞ்சி போச்சா? எங்கள் மீது இந்த வஸ்திரம் பட்டு கொண்டிருக்கு, எங்கள் பாதிவிரத்தியம் குறைஞ்சி போச்சா? அதே போல் நீ எங்கள் மீது பட்டாலும் எங்கள் பாதிவிரத்தியத்துக்கு ஒரு குறையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக சொல்கிறான். அது கேட்டதும் கண்ணன் சொல்கிறான், இந்த ஜலமோ காற்றோ வஸ்திரமோ இதெல்லாம் அச்சேதனங்கள், நான் பரமச்சேதனனாச்சு, அப்போ நாம் பட்டாக உங்கள் பாதிவிரத்தியம்லாம் குறைஞ்சிடுமே அப்படின்னு கேட்குறான். கேட்டதும் அப்போ கோபிமார்கள் சொல்கிறா, கண்ணா நீ ஆயர்புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தெரிவிக்கிறா. இந்த காற்றுக்கு அந்தர்யாமி நீதான், இந்த ஜலத்துக்கு அந்தர்யாமி நீதான், இந்த வஸ்திரத்துக்கு அந்தர்யாமி நீதான், இப்போது நீதான் சர்வாந்தர்யாமி என்கிற விஷயத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிவிக்கிறா. அது தெரிவித்த உடனே கண்ணன் இவா ஞானாதிக்கியத்தை பார்த்து ஆச்சரியப்படுறான். ஓ பரவாயில்லையே, நல்லா பேசின்னு இருக்காளே கோபிமார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவர்களுக்கு தன்னுடைய அனுபவத்தை ஆச்சரியமாக கொடுக்குறான். ஒரு கோபிகை ஒரு கண்ணனுமாக இது ஆச்சரியமாக வர்ணிக்கிறார். அங்கனா மங்கனா மந்தரே மாதவா மாதவம் மாதவம் ச அந்தரேணாங்கனா இத்தமா கல்பித்தே மண்டலே மத்தியகா சஞ்சகோ வேணுனா தேவகி நந்தனா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ராசமண்டலம், அந்த நடுவில் ஒரு கோபிகை ஒரு கண்ணனுமாக இருக்கிறார்கள். அதுக்கு சுத்து ஒரு கோபிகை ஒரு கண்ணன், ஒரு கோபிகை ஒரு கண்ணன், ரெண்டு கோபிகைகளுக்கு நடுவில் ஒரு கண்ணன், ரெண்டு கண்ணன்களுக்கு நடுவில் ஒரு கோபிகை, இப்படியாக அவள் எல்லாரும் சேர்ந்து ஆச்சரியமாக பாட்டு பாடிண்டு அப்படியே நிருத்தியம் பண்ணாலே இதுதான் ராசக்கிரீடை. அப்படிப்பட்ட அந்த அற்புதமான அனுபவத்தை கொடுத்தான் எம்பெருமான். அப்போது அந்த ராசகாலே அந்த ராசம் எங்கே நடந்தது? அந்த ராசி கிரீடைன்னாக்கா ஈஹா இந்த லோகத்தில் நடந்தது, ஸ்ரீவைகுண்டத்தில் இல்லை, இந்த லோகத்தில் நடந்தது. இஹ தாவக ராசகாலே, அதாவது இந்த லோகத்திலே தேவரீருடைய ராசானுபவத்தின் போது ஏன கீதேன ஷிலாகா சலிலாம் பபூவுஹு அப்படின்னு காமிக்கிறார். அப்போது நீ குழலூதினாயே, இப்போ அந்த ராசக்கிரீட சமயத்தில் நீ வேணுகானம் பண்ணினாயே, அந்த வேணுகானத்தினால் என்னாச்சு? ஏன ஷிலாகா, அதாவது ஏன கீதேன ஷிலாகா சலிலாம் பபூவுஹு அப்படின்ட்டு இங்கே காமிக்கிறார்கள். அப்படின்னா இந்த சிலைகள் அந்த கல்லுகள் இதெல்லாம் கூட அந்த கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்டு அப்படியே நீர் போல உருகிவிட்டன, அப்படியே நீர் போல் அப்படியே உருகி போச்சான். அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கிறார். ஒன்றுமில்லை, இங்கே ஆச்சரியமாக தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம், சந்திரனுடைய சந்நிதியில் சந்திர கிரணங்கள் படுற போது இந்த சந்திரகாந்த கற்கள் எல்லாம் கூட உருகி போகுமா. ராவணன் பற்றி வர்ணிக்கிற பொழுது ஸ்ரீராமாயணத்தில் வால்மீகி தெரிவிக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயம், ஒரு பௌர்ணமி ராத்திரியில் அந்த சந்திரகாந்த கற்கள் எல்லாம் மேலே இருக்குமா, கீழே ராவணன் நின்றுட்டு இருப்பானா. அப்போ என்ன ஆகும்? அந்த சந்திரனுடைய கிரணங்கள்லாம் பட்டு அந்த சந்திரகாந்த கற்களெல்லாம் உருகுமா. கீழே இவன் நின்றுண்டு அந்த திரவியத்தில் வந்துட்டு இவன் தீர்த்தமாடுறான், இவன் வந்துட்டு குளிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீராடுவான்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஒரு சந்திரனுடைய சந்நிதியில் இந்த சந்திரகாந்த கற்களெல்லாம் உருகிற பொழுது பெருமாளுடைய வேணுகானம் கேட்டாக எப்பேற்பட்ட கல்லும் உருகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தெரிவிப்பார்கள் பெரியோர்கள். அப்படி கிஞ்ச மேலும் அதனோடு கூட உர்வி கிருஷாணு மருத்து அம்பர சம்பராணி, அதாவது பூமி அக்னி வாயு ஆகாசம் ஜலம் சொல்லப்படுற இந்த பஞ்சபூதங்கள் இருக்கே, இந்த பஞ்சபூதங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா பஞ்சபூதாணி பரிவிருத்த குணாணி, அதனுடைய சகஜ குணங்களே மாறி போச்சு. அதாவது ஒன்றும் இல்லை, கடினமாக இருக்கிற இந்த பூமி என்னமோ அப்படியே மெத்துன்ட்டு ஆகிடுத்தான், திரவியமாக ஆகிடுத்தான். அதே போல் அப்படியே காயக்கூடிய அந்த அக்னி என்னமோ சில்லுன்ட்டு ஆகிடுத்தான்.
அப்படியே அப்படியே பிரவகிக்கக்கூடிய அந்த ஜலம் என்னமோ அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறதான். இது மாதிரி அந்த பஞ்சபூதங்களுடைய குணங்கள் வந்துட்டு அப்படியே மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரிவிருத்த குணாணி அப்படின்னு சொல்லிட்டு அதன் குணங்களெல்லாம் அப்படியே அவ்வத்தினுடைய குணத்தை விட்டு வேறு குணத்தை அவலம்பித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இங்கே கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கீதம் இருக்குது. இது யார் கேட்டார்கள் அப்படின்னாக்கா பாக்யசாலிகள் கேட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த குணத்தை பாக்யசாலிகளால் கேட்க முடிஞ்சது. நாம் கேட்டோமா? இந்த இடத்துல காஞ்சிபுரம் சுவாமி காமிக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயமாக சொல்கிறார். என்னென்ன கருவிலே திருவிழாத அடியேன் போல்வார்க்கு பிராப்தியுண்டோ அப்படின்னு சொல்லிட்டு பாகியசாலிகள் அத்தை கேட்டால் கர்ப்ப நிர்பாகியனா இருக்கக்கூடிய என்னால் அது கேட்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூறத்தாழ்வான் வருத்தப்படுறார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆச்சரியமாக தெரிவிப்பார்கள். அடுத்தது 47வது ஸ்லோகம். தேப்ய கிருத்தீன கில கஷ்டிதிஹாஸ்தி ஏவை ராசோத்சவோத்சு கதியஸ்தவ காணனாந்தே வேணுஸ்வனஸ்ருதரசோக பரிப்ளுதாந்தே ஸ்வே ஸ்ரிக்வணி ரசணயா லிலிஹுர்புஜங்காக. இப்போ இதனுடைய பிரதிபதார்த்தத்தை நாம் பார்க்கலாம். ஏ புஜங்காக, எந்த சர்ப்பங்கள் காணனாந்தே பிருந்தாவன பிரதேசத்தில் ராசோத்சவ உத்சுகதியா, அதாவது ராசோத்சவ உத்சுகதியா தவ, அதாவது ராசக்கிரீடையில் உத்கண்டிதமான புத்தியை உடையவனான உன்னுடைய வேணுஸ்வன ஸ்ருதரசோக பரிப்ளுதாம், அதாவது வேணுகானத்தினாலே பெருகின இந்த ராசப்பிரவாகத்தால், அதாவது இந்த வேணுகானத்தினாலே பெருகின ரசப்பிரவாகத்தாலே நனைக்கப்பட்ட ஸ்வே ஸ்ரீக்வணி தம்முடைய கடைவாய்களை ரசனையால் இலிஹுஹு, அதாவது நாக்கினாலே ஆஸ்வாதனம் செய்தனவோ தேப்யஹா அந்த சர்ப்பங்கள் கண்ணா கிருதி பாக்கியம் பண்ணவர்கள் கஷ்டித்து இஹநாஸ்தி கில, வேறு யார் உண்டு இந்த லோகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோகத்தில் வேறு யாரும் இல்லை. அந்த சர்ப்பங்கள் கண்ணா சுகிருதம் பண்ணவர்கள், அந்த சர்ப்பங்கள் கண்ணா பாக்கியசாலிகள், வேறு யார் உண்டோ இந்த லோகத்தில், வேறு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தெரிவிக்கக்கூடிய ஸ்லோகமாக அமைந்திருக்கு. இப்படி அந்த சர்ப்பங்கள் எல்லாம் கூட அந்த வேணுகானத்தை கேட்டது. சாதாரணமாக தெரிவிக்கக்கூடிய வார்த்தை சிசுர்வேத்தி பசுர்வேத்தி வேத்தி கானரசம் ஃபணிஹி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு தெரியும் கானரசம், விலங்குகளுக்கெல்லாம் தெரியும் கானரசம், பாம்புக்கு தெரியும் கானரசம் என்ன, அதாவது அந்த சங்கீதத்தினுடைய இனிமை பசுவையும் ஆனந்தப்படுத்துறது, சிசுவையும் ஆனந்தப்படுத்துறது, அப்படியே இந்த பாம்புகளையும் ஆனந்தப்படுத்துறது. இவ்வளோதானா? சர்ப்பங்கள் மாத்திரம்தானா அதை அனுபவித்தது அப்படின்னாக்கா? மேலும் தெரிவிக்கிறா, ஒரு சர்ப்பங்கள் என்ன அந்த கண்ணன் குடலூதின போது மான்கணங்கள், பசுக்கள், பட்சிகள், அதெல்லாம் என்ன அச்சேதனமாக இருக்கிற அந்த செடி கொடிகள் இவையெல்லாம் கூட அந்த எம்பெருமானுடைய அந்த வேணுகானத்தை கேட்டு ஆனந்தித்தது, அப்படியே மயங்கித்து என்கிற விஷயத்தை ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். அந்த நாவலம் பெரிய தீவினில் வாழும் என்கிற அந்த பதிகத்தில் இந்த விஷயங்கள் எல்லாத்துமே கூட ஆச்சரியமாக வர்ணிக்கிறார் பெரியாழ்வார். எப்படின்னா, சிறுவிரல்கள் தடவி பரிமாறா செங்கண் கோடச் செய்யவாய் கொப்பளிப்பா குருவையர் புருவம் கூடலிப்பா கோவிந்தன் குழல் கொடுதின போது பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்பா கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்திறங்கிச் செவியாட்ட கில்லாவே. என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெரியாழ்வார் ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். கோவிந்தன் குழலூதின போது, அதாவது கண்ணன் குழலூதின போது பறவையின் கணங்கள் கூடு துறந்து, அதாவது பட்சிகளினுடைய அந்த திரள்கள் வந்துட்டு கூட்டை விட்டு அதனுடைய ஸ்தவ்யஸ்தானங்களை எல்லாம் விட்டு வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்பா, அதாவது அந்த குழலோசை வழியே ஊதுகிறவன் அளவும், அதாவது கண்ணன் கிட்டக்கு அந்த ஊதுகிறவன் அளவும் வந்து சூழ்ந்து கொண்டு அங்கே என்ன ஆச்சுன்னாக்கா படுகாடு கிடப்பா, அதாவது வெட்டு விழுந்த ஒரு காடு போல, அப்படியே ஒரு செடியை வெட்டி விட்டாக்கா எப்படி அப்படியே கீழே விழுந்திருக்கும், அதுபோல் ஒரு வெட்டி விழுந்த செடி போல அப்படியே பரவசமாக அப்படியே அசையாமல் அங்கேயே கிடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். மேலும் தெரிவிக்கிறார், கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு, அதாவது பசுக்களினுடைய அந்த திரள்கள் இருக்கே அவை என்னாச்சு அந்த பாரவசியத்தாலே கால்களை பரப்பி கவழ்ந்திறங்கி தலைகளையும் மிகவும் நாத்தி கொண்டு செவியாட்ட கில்லாவே, எங்கே இந்த காதை ஆட்டினாக்கா செவியை அசைச்சாக்கா அது இசைக்கு பிரதிபந்தகம் என்ன, செவியை ஆட்ட கூட ஆட்டாத
அப்படியே நின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் பெரியாழ்வார் தம்முடைய பாசுரத்தில். மேலும் இந்த தெரிவிக்கிறார், திரண்டெழு தழைமழை முகில் வண்ணன் செங்கமல மலர் சூழ் வண்டினம் போல சுருண்டிரண்ட குழல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குழலோசை வழிய மரண்டு மான்கணங்கள் மெய்கை மறந்து மெய்ந்த புல்லம் கடைவாய் வழி சோர இரண்டு வாடும் துலுங்கா புடவையரா எழுதி சித்திரங்கள் போல நின்னனவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணன் குழலூதினானே அந்த ஊதுகின்ற குழலோசை வழியே, அதாவது கண்ணன் குழலூதுகின்ற அந்த திருக்குழலோசை செவிப்பட்ட வழியே என்னாச்சு அப்படின்னாக்கா மான்கணங்கள்லாம் என்னாச்சு, மரண்டு மான்கணங்கள் மெய்கை மறந்து, அதாவது அந்த மான் திரள்களெல்லாம் அறிவழிந்து தனக்கு தாரகமாக எப்போதும் செய்யின்றிருக்கிற, அதாவது அந்த மான்கணங்களெல்லாம் எப்போதும் செய்கிற அந்த மெய்கை மறந்து, அந்த மெய்கையும் மறந்து அது மட்டும் இல்லை, அப்படியே விஸ்மயத்தில் அப்படியே மேயக்கவ்வின வாயில் எடுத்துன்னு அந்த புல்லை வந்துட்டோ உள்ளையும் சாப்பிடாமல் வெளியிலையும் உமிழாமல் அப்படியே வாய் திறந்து ஆண்டு பார்த்துட்டு இருக்கு. அது அப்படியே கடைவாய் வழி சோரா அப்படின்னு சொல்லிட்டோ அப்படியே கடைவாய் வழியே நழுவி விழா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தெரிவிப்பார்கள். அப்படி எழுதி சித்திரங்கள் போல நின்றனவே, அப்படி முன்னும் பின்னும் கூட அசையாமல் ஒரு படம் போல ஒரு சித்திரம் போல அப்படியே நின்று போச்சு அந்த பாரவசியத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பெரியாழ்வார் காமிக்கிறார். மேலும் அதில் வர்ணிக்கிறார், கருங்கன் தோகமையில் பீலி அணிந்து கட்டினன் கொடுத்த பீதகவாடை அருங்கலபுரவின் ஆயர் பெருமான் அவனொருவன் குழலூதின போது மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும் மலர்கள் வேழும் வளர் கொம்புகள் தாழும் இறங்கும் கூம்பும் திருமால் நின்ன பக்கம் நோக்கி அவ செய்யும் குணமே. இப்போ இந்த பசுக்கள் பட்சிகள் மேலும் இந்த மான்கள் இவையெல்லாம் பரவசித்துது, இதெல்லாம் மயங்கித்து கண்ணன் வேணுகானம் கேட்டு அப்படின்னாக்கா இதை விட ஆச்சரியமான விஷயம், ஆச்சேதனமாக இருக்கிற அந்த செடி கொடிகள் கூட கண்ணன் வேணுகானத்தை கேட்டு மயங்கித்துன்ட்டு இங்கே ஆச்சரியமாக பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். அப்படி அழகாலும் நீர்மையாலும் பிரசித்தனாய் அத்விதீயனாய் இருக்கிறவன் திருக்குழலை ஊதின போது, அந்த கண்ணன் அப்படி இருக்கிற கண்ணன் திருக்குழலை ஊதின போது மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும், அதாவது அச்சேதனமான அந்த விருட்சங்களும் அந்த குழலோசை கேட்டு உருகித்து என்று தோத்தும்படி அதுலேருந்து அப்படியே மதுதாரைகள் பாய்ந்து அதுலேருந்து அப்படியே தேன் அப்படியே ஒழுகுறதான், அப்படியே அந்த விருட்சங்களினுடைய பூவிலேருந்து அப்படியே தேன்லாம் விழுகிறது, மலர்கள் விழும், அந்த கொம்பினில் நிற்கிற பூவெல்லாம் வந்துட்டு நிலகுலைந்து அப்படியே கீழே விழுடுது. அப்புறம் வளர் கொம்புகள் தாழும், மேலே வளர்கிற அந்த சாகைகளானவை கீழே அப்படியே தடால்னு சொல்லிட்டு கீழே படியெடுது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக காமிக்கிறார்கள். கூம்பும் திருமால் நின்ன பக்கம் நோக்கி, அதாவது அந்த கண்ணன் இப்படி உலாவி குழல் ஊதுகிறானே, அப்படி அவன் போகிற வழியில் அவன் நின்ற பார்ஷ்வங்களை நோக்கி அஞ்சலி செய்வாரைப் போல தாழ்ந்து கொம்பு குவியா நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இங்கே பெரியாழ்வார் வந்துட்டு வர்ணிக்கிறார். மேலும் இப்படி மான்கள் என்ன, பசுக்கள் என்ன, அச்சேதனமான செடி கொடிகள் என்ன, இவையெல்லாம் கூட அந்த கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்டு ஆனந்தித்தன. அதே போல இந்த ஸ்லோகத்திலே கூறத்தாழ்வான் தெரிவிக்கக்கூடிய விஷயம், எந்த சர்ப்பங்கள் அந்த பிருந்தாவன பிரதேசத்திலே ராசக்கிரீடையில் உத்கண்டிதமான புத்தி உடையவனான உன்னுடைய வேணுகானத்தினாலே பெருகின அந்த ரசப்பிரவாகத்தாலே நனைக்கப்பட்ட தம்முடைய கடைவாய்களை ஆஸ்வாதனம் செய்தனவோ அந்த சர்ப்பங்களை விட பாக்கியம் பண்ணினவர்கள் யாரும் இந்த லோகத்திலேன்னு சொல்லிட்டு அந்த சர்ப்பங்களை கொண்டாடுறார் கூறத்தாழ்வான். இப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றதே அந்த சர்ப்பங்கள், அதுக்குண்டான பாக்கியம் வேற யாருக்கும் உண்டு இந்த லோகத்திலேன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தெரிவிக்கக்கூடிய ஸ்லோகமாக இது அமைந்திருக்கு. அடுத்தது, இப்படி கண்ணன் வந்துட்டு ராசக்கிரீடை ஆடினானே, இப்படி வேணுகானம் பண்ணினானே, அப்படி பண்ணுற பொழுது அவனுடைய வடிவழகு எப்படி இருக்குன்ட்டு வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகமாக அமைந்திருக்கு. அடுத்த ஸ்லோகம் 48வது ஸ்லோகம். அதாவது அம்போதநீல மரவிந்ததளாயதாக்ஷம் பிஞ்சாவதம் சமுரரீகிருத வேணுபாணிம் த்வாம் கோபவேஷ பரிகர்மித காயகாந்திம் தன்யாஸ்ததா தத்ருஷுஹோ உன்மதிதான்யபாவாஹ
இதனுடைய பிரதிபதார்த்தம் ததா அந்த ராசக்கிரீட சமயத்தின் போது அம்போத நீலம் மேகம் போலே கருத்த திருமேனியோடு அரவிந்த தளாயதாட்சம் தாமரையொத்த நீண்ட திருக்கண்கள் உடையவனாய் பின்சாவதம்ச மயில் பீலியை சிரோபூஷணமாக கொண்டவனாய் உரரீகிருத வேணுபாணிம் திருக்கரத்திலே வேணுவை பிடித்து கொண்டு அப்படி அந்த வேணுவை ஏந்தி கொண்டு கோபவேஷ பரிகர்மித காயகாந்திம் இப்படி கோபால வேஷத்தில் அலங்கிருத்தனாய் ஆச்சரியமான திருமேனி காந்தியோடு கூடியவனாய் இப்படி இருக்கும் துவாம் தேவரீரை தன்யாகா பாக்யசாலிகள் உன்மதிதான்ய பாவாக ததிருஷுகு இப்படி அனன்ய மனஸ்கர்களாக சேவித்தார்கள். அப்படின்னா வேறு விஷயங்கள் ஏது நினைக்காமல் உன்னிடத்திலேயே மனசை வைத்து அப்படி இருக்கக்கூடிய அந்த பாக்யசாலிகள் உன்னை அப்படி சேவித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக அந்த கண்ணனுடைய திருமேனி அழகெல்லாம் அந்த வடிவழக ஆச்சரியமாக வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகமாக அமைந்திருக்கு 48வது ஸ்லோகம். அப்படி இந்த ராசக்கிரீட சமயத்தின் போது கார்முகில் போன்ற திருமேனியோடு தாமரையொத்த நீண்ட திருக்கண்கள் உடையவனாய் மயில் பீலியை சிரோபூஷணமாக கொண்டவனாய் திருக்கரத்திலே வேணுவை ஏந்தி கொண்டு அப்படி கோபால வேஷத்திலே அலங்கிருத்தனாய் ஆச்சரியமான திருமேனி காந்தியோடு இருக்கும் தேவரீரை பாகியசாலிகள் அனன்ய மனஸ்கர்களாக சேவித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறார். இதனுடைய விசேஷார்த்தம் இங்கே வந்துட்டு அம்போத நீள பெருமாள் திருமேனி எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஒரு கருத்த மேகம் போன்ற திருமேனியாம் பெருமாள்து வந்துட்டு அப்படி கருப்பான திருமேனியோட பெருமாள் இருக்கார். மேகசியாமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்படி மேகம் போன்ற கருத்த திருமேனியோடு இருக்கிறார் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக வர்ணிக்கிறார். இதை பெரியாழ்வார் ஆச்சரியமாக தெரிவிக்கிற பொழுது தழைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் தன்னுமயக்கம் மத்தளி தாழ்பீலி குழல்களும் கீதமும் ஆகி எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு மழைகளோ வருகின்றதென்னு சொல்லி மங்கமார் சாலகவாசல் பத்தி நுழைவனர் நிற்பனராகி எங்கும் உள்ளம் விட்டோன் மறந்துடிந்தனரே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக வர்ணிக்கிறார் பெரியாழ்வார். இல்லை என்னதுன்னாக்கா கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு மழைகளோ வருகின்றதென்னு சொல்லி, அதாவது அந்த கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு ஒரு மேகம்தான் தரைமேலே நடந்து வந்துகிறதோ அதாவது ஒரு மேகம்தான் தரைமேலே நடந்து வருகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இங்கே சொல்லும்படி அமைந்திருக்கு. மழைகளோ வருகின்றதுன்னு சொல்லி ஒரு மேகம்தான் அப்படியே தரைமேலே நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோணும்படிக்கு இருக்குது அந்த பெருமாள் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தெரிவிப்பார்கள். இப்படி பெருமாளுடைய கருத்த திருமேனி என்ன, தாமரை கண்கள் என்ன, இத்த ஆச்சரியமாக வர்ணிக்கிறார் நம்மாழ்வார். தூணீர் முகில் போல் தோன்றும் என் சுடற்கொள் வடிவம் கனிவாயும் தேநீர் கமலக் கண்களும் வந்தன் சிந்த நிறைந்தவா மாநீர் வெள்ளி மலைதன் மேல் வன்கார் நீல முகில் போல தூணீர் கடலுள் துயில்வானே எந்தாய் சொல்ல மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக அந்த பெருமாளுடைய கருத்த திருமேனியும் அந்த தாமரை கண்களும் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் வர்ணிக்கிறார். இப்படி பெருமாளுடைய கருத்த திருமேனி இருக்கே, இது என்னத்துக்கு இப்படி கருத்து இருக்குது அப்படின்னா, இப்படி கருத்த திருமேனியுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்மேனி சங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் என்கிற இடத்துல 3000 படி வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை காமிக்கக்கூடியதை, அதாவது காட்டக்கூடிய ஆச்சரியமான திருவாக்காக அமைந்திருக்கு. இப்படி பெருமாள் கருத்த திருமேனியோடு இருக்கிறாரே, இந்த கருத்து திருமேனியோட பிரயோஜனம் என்ன அப்படின்றதுக்கு, அதாவது ஆශ්ரிதர்களுடைய, அதாவது நம்முடைய சகல தாபங்களும் மாறும்படியான வடிவு. இப்படி ஆශ්ரிதர்களுடைய அதாவது நம்முடைய அந்த சகல தாபங்களும் ஆறும்படியான வடிவாக இருக்குது பெருமாளுடைய அந்த கருத்த திருமேனி. அதாவது நம்மளுக்கு என்ன அந்த தாபங்கள் அப்படின்னா, இந்த சம்சாரத்திலே ஆத்தியாத்மிக ஆதிபௌத்திக ஆதி தெய்வீக என்று சொல்லும்படியான தாபத்திரயத்தாலே நாம் கஷ்டப்படுறோம். அப்படிப்பட்ட நம்முடைய அந்த தாபங்களெல்லாம் மாறும்படி பெருமாளுடைய கருத்த திருமேனி மேகம் போன்ற அந்த கருத்த திருமேனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக வர்ணிப்பார்கள். மேலும் பெருமாள் திருமேனி கருத்து இருக்கே, இதுக்கு என்ன காரணம்? இப்போ மேகம் கருத்து இருக்குன்னாக்கா அது ஜலத்தாலே நிறைந்திருக்கிறபடியால் கருத்து இருக்குது. அதே போல் பெருமாள் திருமேனி கருத்து இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா சொல்கிறா, மேகம் ஜலத்தோடு நிரம்பியிருக்கிறபடியால் அது கருத்து இருக்குது. பெருமானுடைய திருவுள்ளம் கருணையோடு நிரம்பி இருக்கிறபடியால் பெருமான் வந்துட்டு திருமேனி கருத்து திருமேனியோட பெருமாள் சேவை சாய்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தெரிவிப்பார்கள்.
அதே போல் இந்த மேகம் எப்போ வரைக்கும் கருத்து இருக்கும்? மழை பெய்கிற வரைக்கும் கருத்து இருக்கும். மழை பெஞ்சா என்ன ஆகும்? அப்படியே வெளுத்து ஓடி போயிடும். ஆனால் அப்படி என்ன பெருமான் இருக்கிறது? அப்படி என்ன இவன் அப்படின்னா எப்போவுமே எல்லா காலத்துலேயும் பெருமாள் வந்துட்டு அந்த கருணையோடையே நிரம்பி இருக்கிறார். ஒரு நாளும் இவருக்கு அந்த கருணையில் எந்த குறையும் இல்லை. என்றைக்கும் இவருடைய கருணை குறைய போகிறதே இல்லை. அதனால் எப்போதும் பெருமாள் வந்துட்டு அந்த கருத்த திருமேனியோடு நமக்கு சேவை சாய்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தெரிவிக்கிற விஷயம். மேலும் அரவிந்த தளாயதாட்சம், தாமரையொத்த நீண்ட திருக்கண்கள் உடையவன் அந்த எம்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லப்படுறது. இப்போ இந்த கருத்த திருமேனியோட இந்த தாமரை கண்களோட பெருமாள் இருக்கேர்ல, இது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் காட்டக்கூடிய ஆச்சரியமான பாசுரம். கார்த்தன் கமலக்கண்ணன் நம் நெடுங்க இருபடுத்தி என்னை ஈர்த்து கொண்டு விளையாடும் ஈசன் தன்னை கண்டீரே, போர்த்தமுத்தின் குப்பாய புகர்மால் யானை கண்ணே போல் வேர்த்து நின்று விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக காமிக்கிறாள். அங்கே ஆண்டாள் தெரிவிக்கிறா, கார்த்தன் கமலக்கண்ணென்னும். கார் எப்படின்னாக்கா கருத்த திருமேனியோட, மேகம் போன்ற அந்த கருத்த திருமேனியோட பெருமாள் இருக்கார். கமலக்கண்ணென்னும் அப்படின்னா அந்த தாமரையொத்த கண்களோட தாமரை கண்ணனாக பெருமாள் இருக்கார். அதே விஷயத்தை தான் இங்கே வந்துட்டு குரத்தாழ்வான் தெரிவிக்கிறார். அம்போதநீளம் அரவிந்த தளாயதாட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதே விஷயத்தை இப்படி வர்ணிக்கிறார். இந்த பாசுரத்தில் பெரியவாச்சான் பிள்ளை காட்டக்கூடிய ஆச்சரியமான திருவாக்காக அமைந்திருக்கு. இப்படி பெருமாள் வந்துட்டு கருத்த திருமேனியோடு தாமரை கண்களோடு சேவை சாய்க்கிறேன்னா எப்படி இருக்குன்னாக்கா அங்கே காட்டக்கூடிய திருவாக்கு மேகத்திலே சமஹரமான தாமரை பூத்தா போலே ஆயித்து இத்திருக்கண்கள் இருப்பது. அதாவது ஒரு மேகத்தில் நம்மளுடைய சகல தாபங்களெல்லாம் தீர்க்கும்படியாக அப்படி இருக்கக்கூடிய, அதாவது பார்த்த உடனேயே நம்மளுக்கு அப்படியே நம்மளுடைய கஷ்டமெல்லாம் மறந்து போயிட்டு ஆஹ்லாதகரமாக இருக்கக்கூடிய அந்த தாமரைகள்லாம் இருந்தால் எப்படி இருக்குது? மேகத்தை பார்த்தாலும் நம்மளுடைய தாபங்கள்லாம் தீர்றது, அப்படி ஆஹ்லாதமாக இருக்குது. அந்த தாமரைகளெல்லாம் பார்த்தா கூட நம்மளுடைய தாபங்கள்லாம் தீர்ந்து நம்ம ரொம்ப ஆஹ்லாதமாக மனோரஞ்சகமாக இருக்குது. அப்படி பெருமாள் திருமேனி எப்படி இருக்குன்னாக்கா மேகத்திலே சமஹரமான தாமரை பூத்தா போலே ஆயித்து இத்திருக்கண்கள் இருப்பதுன்ட்டு ஆச்சரியமாக காட்டக்கூடிய விஷயமாக இருக்குது. மேலும் இங்கே காமிக்கிற விஷயம் என்னதுன்னாக்கா இந்த இங்கே வந்துட்டு காட்டக்கூடிய அற்புதமான மற்றொரு விஷயம் என்னன்னாக்கா இப்போ பெருமாள் திருக்கண்கள் இருக்க இது எப்படி இருக்குது? தாமரை போல் இருக்குது. அந்த தாமரைக்கு 4 குணங்களை சொல்கிறா, 4 விசேஷங்களை சொல்கிறா. அதாவது விகாசம், செவ்வி, குளிர்த்தி, பரிமளம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெருமாள் கண்களும் தாமரை போன்ற திருக்கண்களாக இருக்கவே பெருமாள் திருக்கண்களுக்கும் இந்த விசேஷங்கள்லாம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறா. விகாசம் அப்படின்னா நன்னா விகசித்து இப்படி மலர்ந்ததாக இருக்குது அந்த தாமரை. அந்த சூரிய கிரணங்கள் பட்ட உடனேயே இப்படியே அது வந்துட்டு மலர்ந்து இருக்குமே தாமரை, அதுபோல் பெருமாள் திருக்கண்கள் கூட அப்படியே மலர்ந்து அப்படி நீண்டதாக பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கொழி சேர் அரவிந்தம் போன்ற நீண்ட கண்ணானை அப்படின்னு சொல்லிட்டு திருமங்கையாழ்வார் காட்டக்கூடிய விஷயமாக இருக்குது. அதே போல் வந்துட்டு இந்த கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமல்நாதிபிரானில் இவர் திருப்பாணாழ்வார் அருளி செய்தபடி அது மாதிரி பெருமாள் திருக்கண்கள் நீண்ட திருக்கண்கள், தாமரையொத்த நீண்ட திருக்கண்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தெரிவிப்பார்கள். மேலும் செவ்வி, இந்த தாமரை வந்துட்டு சிவந்து இருக்கும், அப்படி சகப்பு வர்ணத்தில் இருக்கும். பெருமாள் திருக்கண்கள் கூட கார்மேனி சங்கன் கதிர் மதியம் போல் முகத்தாகன் அப்படின்ட்டு சொல்லும்படிக்கு அப்படி சவப்பாக இருக்குமா, அந்த சவந்த நிறத்தில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறார். பெருமாள் திருக்கண்கள் சவந்திருக்கே, இது காரணம் என்ன அப்படின்னாக்கா அங்கே ஆச்சரியமாக தெரிவிக்கிற வார்த்தையாக இருக்குது. பெரியவாச்சான் பிள்ளை காட்டுறார், இது சகப்பாக இருக்கே, இது என்னன்னாக்கா உள்ளே இருக்கிற வாத்சல்யமெல்லாம் தோத்தும்படி அந்த பெருமாள் திருக்கண்களானவை அப்படி சகப்பு நிறத்தில் இருக்குது. நம் மீது அத்தனை வாத்சல்யம் அதெல்லாம் தோத்தும்படி பெருமாள் திருக்கண்கள் அப்படி சகப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. அது மாதிரி இருக்குது பெருமாளுடைய திருக்கண்கள் அப்படின்ட்டு சொல்லுண்டே. இப்போது இந்த கண்கள் எப்படி இருக்குது அப்படின்னா மேலும் இங்கே ஆண்டாள் காட்டுறா, கார்த்தன் கமல கண்ணென்னும் நெடுங்கயிறு பிடித்தி. இந்த கண்கள் வந்துட்டு பெரிய கயிறு போல இருக்கான், பாசம் போல இருக்கான். எப்படின்னாக்கா நம்மளை அசலும் விடவே விடுறதாக இந்த திருக்கண்கள் இல்லை.
நம்ம ஒரு தடவை அதை சேவிச்சிட்டா போகிறோம். எப்போவுமே நம்ம மனசில் இருந்துட்டு தன் பக்கல் அப்படி ஈர்த்து கொன்ற விஷயமாக இருக்குது அந்த திருக்கண்கள். நம்ம மற்ற எந்த விஷயத்துக்கு போனாலும் நம்ம பின்னாடியே வந்து நம்மளை அப்படியே எங்கேயும் தப்பாதபடி அகப்படுத்துவதாக இருக்குது அந்த திருக்கண்கள். இப்படி இங்கே ஆச்சரியமாக பெரியவாச்சான் பிள்ளை காட்டக்கூடியதான விஷயமாக அமைந்திருக்கு. அதாவது தப்பாத படிவளைத்து குளிர நோக்கி என்ன அனன்யார்கையாம் படும் பணி, அதாவது தப்பாத படிவளைத்து குளிர நோக்கி என்னை அனன்யார்கையாம்படி பண்ணி என் காரியம் என் புத்தி அதீனமல்லாதபடி என்னை தன் பக்கலிலே இழுத்து கொண்டு அதுவே லீலையாக இருக்கும் நிரபேக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக காட்டக்கூடிய விஷயமாக இருக்குது. அதாவது நம்ம மற்ற எந்த விஷயங்களுக்கெல்லாம் போனால் நம்மளை அதாவது அந்த விஷயாந்தரங்களிலேருந்துலாம் நம்மளை திருப்பி தன் பக்கம் நோக்கி, அதாவது தன் பக்கம் பார்க்கும்படி பண்ணி, அதாவது நம்ம அந்த விஷயாந்தரங்களெல்லாம் மனசு போகாதபடி அவன் பக்கம் ஈர்த்து கொண்டு நம்மளை குளிர நோக்கி, அதாவது நம்ம ஆச்சரியமாக நம்மளை அனுகிரகம் பண்ணி அனன்யார்கையாம்படி பண்ணி, அதாவது மற்ற யாருக்கும் சேர்ந்தவா இல்லை அவருக்கே தான் சேர்ந்தவன் அப்படின்ட்டு சொல்லும்படி நம்மளை அவரை பண்ணி என் காரியம் என் புத்தி அதீனமல்லாதபடி பண்ணி, அதாவது அந்த திருக்கண்களுடைய அழகு அதை ஒரு தடவை சேவிச்சிட்டாக்கா நாம் என்ன பண்ணுறோமோ நம்மளுக்கே தெரியாதான், நம் புத்தியே நம் அதீனத்தில் இருக்காதான். அப்படிப்பட்ட அழகான திருக்கண்கள் அப்படியே தன்பால் இழுத்து கொண்டு, அதாவது அப்படியே அந்த கண்ணழகெல்லாம் காமிச்சு தன் பக்கல் அப்படியே எம்பெருமான் இழுத்து கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இங்கே காமிக்கப்படுறது. அப்படி இருக்குது இந்த திருக்கண்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பெருமாள் வடிவழகு எப்படி இருக்கிறதுனாக்கா, இப்போ கார்முகில் ஒக்கும் திருமேனியோடு தாமரை கண்களோடு ஆஷ்ரிதர்களுடைய தாபத்தையெல்லாம் மாறும்படியாக இருக்குது. அடியார்களையெல்லாம் ஈர்க்கக்கூடிய விஷயமாக இருக்குது. மற்ற விஷயாந்தரங்களிலேருந்து தன்பால் ஆதரம் பெருக வைக்கக்கூடியதாக இருக்குது. மேலும் இந்த தாமரை கண்கள் இவனேதான் பராத்பரன், இவன்தான் உபாஸ்யன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் காமிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறார்கள். இப்போது மேலும் எப்படி இருக்கான அந்த எம்பெருமான் அப்படின்னாக்க, இந்த தாமரை கண்கள் என்ன இருக்குது, இந்த சாந்தோக்கிய உபனிஷத்து காட்டக்கூடிய ஆச்சரியமான திருவாக்கு. அதாவது தஸ்யயதா கப்யாசம் புண்டரீகமேவ அக்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் இது மாதிரி அக்ஷினி 2 கண்களோடு கூடி இருக்கிறவன், முக்கண்ணன் கிடையாது, 1000 கண்ணன் கிடையாது, 2 கண்களோட கூடி இருக்கும் அந்த அதாவது அந்த புண்டரீகாட்சனான எம்பெருமானே பராத்பரன், அவனை தான் உபாசியன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டக்கூடிய விஷயம். மேலும் இங்கே வந்துட்டு ஸ்தோத்திர ரத்னத்தில் சுவாமி ஆளவந்தார் இத்தியே தான் காமிக்கிறார். அதாவது கஷ்டேஷ்யா பரமசத்வ சமாஸ்ரயக்கா புண்டரீகநயனஹா புருஷோத்தமக்கா, அந்த புண்டரீகாட்சனான எம்பெருமானே பராத்பரன். இப்படி பரத்வ சூச்சகமாக இருக்குது இந்த தாமரை கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சுட்டு இருக்கா. மேலும் வந்துட்டு இப்படி பெருமாள் வந்துட்டு அம்போதநீள மரவிந்ததளாய தாக்ஷம் பிஞ்சாவதம்ச முரரீகிருத வேணுபாணிம், வந்துட்டு பிஞ்சாவதம்ச முரரீகிருத வேணுபாணிம் என்ன கருந்தன் தோகமையில் பீலி அணிந்து அப்படின்னு சொல்லிட்டு பெரியாழ்வார் அருளி செய்தபடி அந்த அதாவது அந்த மயில் பீலியை சிரோபூஷணமாக தரித்து கொண்டு முரரீகிருத வேணுபாணிம் கையில் வந்துட்டு அந்த சர்வலோகத்தையும் மயங்க பண்ணக்கூடியதான அந்த வேணுகானம் பண்ணுறவனாக கையில் அந்த வேணுவை பிடித்து கொண்டு துவாம் கோபவேஷ பரிகர்மித காயகாந்திம், இப்படி கோபால வேஷத்தோடு ஆச்சரியமான திருமேனி காந்தியோடு இருக்கிறான். உன்மதிதா அந்யபாவாக தத்ரிஷுகு அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட உன்னை பாக்யசாலிகள் அனன்ய மனஸ்கர்களாக வேற எத்தையும் நினைக்காமல் உன்னையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாக்யசாலிகள் சேவித்தார்கள் தத்ரிஷுகு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக அந்த பெருமாள் திருமேனி அழகையெல்லாம் கூட ஆச்சரியமாக வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகமாக அமைந்திருக்கு இந்த 48வது ஸ்லோகம். மேலே 49வது ஸ்லோகம். சரி, ஆச்சரியமான விஷயம் என்னதுன்னாக்கா, இப்படி அழகான திருமேனியோடு தாமரை கண்களோடு இருக்கக்கூடிய இந்த எம்பெருமானை யார் சேவிச்சாருன்னாக்கா, பாக்யசாலிகள் சேவிச்சா. அந்த கிருஷ்ணாவதார சமயத்தில் இருக்கக்கூடிய மகாத்மாக்கள் எல்லாம் சேவிச்சா. அந்த வேணுகானத்தை யார் கேட்டா அப்படின்னாக்கா, அந்த காலத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் கேட்டா. இப்போ நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே, நமக்கு அந்த பாக்கியம் எல்லாம் இல்லையே அப்படின்னா நாம் எப்படி சமாதானம் படுறது அப்படின்னாக்கா, ஆச்சரியமாக சொல்கிறா.
வாஸ்தவந்தான். இப்போ கண்ணன் கிருஷ்ணாவதார காலம் என்னமோ ஆயிப்போச்சோ, நாம்லாம் அந்த கிருஷ்ணாவதாரம் காலத்தான அப்புறம் தான் இருக்கிறவர்கள். அந்த கண்ணனை சேவிக்கலையே, அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னா, அவன் இல்லாட்டாலும் அவன் தூக்கின அந்த கோவர்தனம் இன்னிக்கும் இருக்கே. அதாவது தானும் கோபிமார்களுமாக ஜலக்கிரீடா ஆடின அந்த யமுனா நதி இன்னிக்கும் இருக்கே. கண்ணன் தன் தோழரோடு தன்னேராயிரம் பிள்ளைகளோடு பசுக்கன்றுகளை அதாவது மேய்த்து கொண்டு வந்த அந்த பிருந்தாவனம் இன்னும் இருக்கே. மேலும் அந்த கண்ணனுடைய திருவதார ஸ்தலமான அந்த மதுரா நகரம் இன்னும் கூட இருக்கே. நாம்லாம் போய் சேவிக்கும்படி இதெல்லாம் இருக்கே, இதெல்லாத்து கொண்டு நாம் சமாதானப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தெரிவிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. கோவர்தனோ கிரிவரஹா யமுனா நதீசா பிருந்தாவனஞ்ச மதுராச்ச புரி புராணி அத்யாபி ஹந்த சுலபாக கிருத்தினாம் ஜனானாம் ஏதே பவச்சரணச்சார ஜுஷப்பிரதேசாக அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக ஸ்லோகமாக இருக்குது. இங்கே தெரிவிக்கக்கூடிய விஷயம், இதனுடைய பிரதிபதார்த்தம் கிரிவரஹா கோவர்தனஹா, பர்வதஸ்ரேஷ்டமான கோவர்தனமும், சா யமுனா நதி, அந்த யமுனா நதி, பிருந்தாவனஞ்ச பிருந்தாவனம், புராணி மதுராபுரி, அதாவது புராதனமான புராண பிரசித்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மதுரா நகரம், இவையெல்லாம் பவச்சரணச்சார, அதாவது உன் திருவடிகளுடைய அந்த சஞ்சாரத்தை அந்த ஸ்பர்ஷத்தை பெற்றிருக்கக்கூடிய ஸ்தலங்களாக இருக்குது. ஜுஷஹா பிரதேசாக, அப்படி உன்னுடைய திருவடி ஸ்பர்ஷத்தை பாத சஞ்சாரத்தை அனுபவித்த திருத்தலங்கள் இவையெல்லாம். கிருத்தினாம் ஜனானாம், பாக்கியம் பண்ணியிருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அத்ய அபி சுலபாக, இன்றும் கூட சுலபமாக கிட்டுவதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக வர்ணிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது இந்த ஸ்லோகம். இப்போது இதனுடைய விசேஷார்த்தத்தெல்லாம் கிரமமாக பார்க்கலாம். அதாவது கிரிவரஹா கோவர்தனஹா, பர்வதஸ்ரேஷ்டமான கோவர்தனம். அதாவது இங்கே கோவர்தனத்தை வந்துட்டு பர்வதஸ்ரேஷ்டம் அப்படின்னு சொல்கிறாளே, ஏன் அந்த கோவர்தனத்தை வந்துட்டு பர்வதஸ்ரேஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கா? என்னதனுடைய வைபவம் அப்படின்னாக்கா, இந்திரன் பசிக்கோபத்தினாலே கல்வர்ஷத்தை வர்ஷிப்பிக்க கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்னும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்படிக்கு கோவர்தனோத்தரணை பண்ணி ரக்ஷவர்க்கமான பசுக்கள் கன்றுகள் கோபச்சடங்களுக்கு ஒரு நலிவும் வாராதபடி அனாயாசேன அந்த மலையை பிடுங்கி எடுத்து அத்தை 7 நாள் முறுப்படியாக தரித்து கொண்டு அப்படி நின்றானே, அப்படி அந்த கண்ணனுடைய ஆபத்சகத்துவமாகிற அந்த குணத்தை காட்டினானே அந்த கண்ணன். அப்படிப்பட்ட அந்த கண்ணனுடைய அதாவது அந்த கை ஸ்பர்ஷம், கண்ணனுடைய திருக்கரங்களுடைய ஸ்பர்ஷம் பட்ட மலை. மேலும் அந்த கண்ணன் இந்த ரக்ஷவர்க்கத்தை எல்லாம் ரட்சிக்கிறதுக்கு உபகரணமாக இருந்த மலை அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஏத்தத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. மேலும் இந்த 7 நாள் வந்துட்டோ கண்ணன் கைவிட்டு மாறாத அப்படி நிரந்தரமாக கண்ணன் திருக்கரங்களுடைய ஸ்பர்ஷத்தை பெற்றிருக்கிறே, அப்படிப்பட்ட அந்த கோவர்தனம், அது வைபவம் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஏத்தம் பெற்றிருக்கிற அந்த கோவர்தனம், அதுக்கு தான் இங்கே கிரிவரஹா அப்படின்னு சொல்லிட்டு பர்வதஸ்ரேஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறார் சுவாமி கூரத்தாழ்வான். இது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, ஸ்ரீராமாயணத்தில் வால்மீகி பகவான் காட்டக்கூடிய ஆச்சரியமான திருவாக்கு. சுபகா சித்திரகூட்டோசோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்திரகூட்டம் என்ன பாக்கியம் பண்ணிதுன்னு சொல்லிட்டு கொண்டாடுறார் வால்மீகி. என்ன அப்படிப்பட்ட அந்த பாக்கியம் அந்த சித்திரகூட்டத்துக்கு அப்படின்னு சொன்னால் மேலும் காட்டுறார், எஸ்மின் வசதி காக்குத்ஸஹா, ராமர் இங்கே வசிச்சார், அதனால வந்த ஏத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளும் பிராட்டியுமாக ஆனந்தமாக அந்த சித்திரகூட்டத்திலே வசித்தாரே. மேலும் கைகோத்துண்டு அந்த பரிசரங்களிலே உலாவினாலே அதனால் வந்த ஏத்தம். இப்படி பகவத் சம்பந்தத்தாலே வந்த ஏத்தம். அந்த கோவர்தனத்துக்கு என்ன ஏத்தம்னாக்கா, கண்ணன் கைவிட்டு மாறாத அந்த 7 நாள் வந்துட்டு அத்தையே பிடிச்சிட்டு இருந்தானே, அப்படி 7 நாள் கண்ணனுடைய திருக்கரங்களுடைய ஸ்பர்ஷம் நிரந்தரமாக பெற்றுதே, அப்படிப்பட்ட அந்த கோவர்தனம் சா யமுனா நதி, அந்த யமுனா நதி அப்படின்னாக்கா என்னது அப்படின்னா, அப்படிப்பட்ட யமுனா நதி என்னதுக்கு இருக்கக்கூடிய வைபவம். யமுனா நாஞ்சதி, அதாவது யமுனா நாஞ்சதி கம்பீராம் நானாவர்த்த ஜுஷாகுலாம் வசுதேவோ வஹன் கிருஷ்ணம் ஜானுமாத்ரோதகோ யயோ அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்குது ஸ்ரீ விஷ்ணு புராண ஸ்லோகம். அதாவது அந்த கண்ணன் வந்துட்டு திருவவதாரம் பண்ணின பொழுது அந்த கண்ணனை எழுந்தருளி பண்ணி கொண்டு வசுதேவன் வந்துட்டு அங்கே மதுரா நகரத்திலேருந்து கோகுலத்துக்கு கொண்டு வரானே, அப்போ அந்த யமுனா நதி எப்படி இருக்குன்னாக்கா ரொம்ப கம்பீரமாக இருக்குது, ரொம்ப அகாதமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த யமுனா நதி கண்ணன் அப்படி வந்த உடனேயே அப்படியே வந்துட்டு அது முழந்தால் அளவுக்கு வற்றி கொடுத்து
அப்படி பாங்காக வற்றி கொடுத்ததே இல்லை, அதை பாங்காக அப்படி வத்தி கொடுத்தபடியாலே அதனால வந்த ஏத்தம், இப்படி பகவத் கைங்கரியம் பண்ணித்தே ஆனத்தினால அந்த யமுனா நதிக்கு வந்த ஏத்தம்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தெரிவிப்பார்கள். மேலும் அந்த கண்ணனும் கோபிகைகளும் இவ எல்லாரும் சேர்ந்து அந்த யமுனா நதியில் ஜலக்கிரீடை எல்லாம் ஆடினாலே அதனால வந்த ஏத்தம். இது மாதிரி மேலும் கிருஷ்ணனும் பெண்களும் மாறி மாறி கொப்பிளிக்கையாலே வந்த தூய்மை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆச்சரியமாக தெரிவிப்பார்கள். அதாவது வல்லவி வதனோச்சிஷ்ட பவித்ராதர வித்ருமஹா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்படிக்கு இப்படி கண்ணனும் கோபிமார்களும் எல்லாம் அங்கே ஜலக்கிரீடை ஆடுற பொழுதுதான் வாயில் தீர்த்தத்தை எடுத்துட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் கொப்பளித்து இப்படியெல்லாம் விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பகவதுச்சிஷ்டம் பாகவதுச்சிஷ்டம் இது ரெண்டுத்தையும் பெற்றுதே அந்த யமுனா நதி ஆடத்தினால அதுக்கு வந்து இருக்கக்கூடிய ஏத்தம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறார்கள். இப்படி இத்ததான் ஆண்டாலும் தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக வர்ணிக்கிறார். மேலும் பிருந்தாவனஞ்ச, அந்த பிருந்தாவனத்துக்கு உண்டான வைபவம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அதாவது இங்கே ஆச்சரியமாக தெரிவிக்கக்கூடிய விஷயம், பிருந்தாவனம் பகவதா கிருஷ்ணேனா கிளிஷ்டகர்மணா சுபேன மனசாத்தியாத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நெருஞ்சிக்காடாக இருக்கிற அந்த பிருந்தாவனம் அப்படியே பசுக்கள்லாம் மேயணுமே, அதுக்கு உண்டான அந்த புல்லும் தண்ணீரும் அந்த சமிருத்திலாம் ஏற்படணுமே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் தன் மனசால சுபேன மனசாத்தியாத்தம் இப்படி மனசால சங்கல்பிச்சானா. அப்படி மனசால நினைத்த மாத்திரத்தில் அப்படி நெருஞ்சிக்காடாக இருக்கக்கூடிய அந்த பிருந்தாவனமானது புல்லும் தண்ணீரும், அதாவது கோவிரத்துக்கு நெருஞ்சியை புல்லாக்கினவன் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே புல்லும் தண்ணீரும் எல்லாம் சமிருத்தமாக கிடைக்கும்படிக்கு அந்த பசுக்கள் எல்லாம் மேயறதுக்கு பாங்காக ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஏத்தம். மேலும் கண்ணன் தன் தோழரோடு பசுக்களையும் கன்றுகளையும் அப்படியே கூட்டின்னு போய் மேய்ச்ச இடம் அப்படின்னு சொல்லிட்டு மேய்த்த இடம், இப்படி கண்ணனுடைய திருவடி ஸ்பர்ஷம் ஆச்சரியமான எத்தனையோ திவ்யலீலைகளுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த பிருந்தாவனம். இப்போ ஆச்சரியமாக வர்ணிக்கிறார் நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் கூட. இட்டமான பசுக்களை இனிது மறுத்து நீரோட்டி விட்டு கொண்டு விளையாடா விருந்தாவனத்தை கண்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசுக்களையும் எல்லாம் அங்கே அப்படி விட்டு கொண்டு விளையாடா. அந்த கன்றுக்கு அது இப்போ சின்ன கன்றாக இருக்கிற அந்த கண்ணுக்கு வந்துட்டு தீர்த்தம் சாப்பிட்றதே வராதான். கண்ணன் வந்துட்டு கைகளை பின்னாடி கோர்த்து கொண்டு இப்படி பின்னாடி கட்டிண்டு தான் இப்படி குனிஞ்சு நாக்கால் இப்படி தீர்த்தம் சாப்பிட்ற மாதிரி அதுக்கு பண்ணி காமிக்கிறானா. அது பார்த்து இப்படி தான் தீர்த்தம் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணுக்கெல்லாம் கற்றுண்டு அப்படி போய் கண்ணெல்லாம் தீர்த்தம் சாப்பிடுமா. அப்படிலாம் இது மாதிரி எத்தனையோ திவ்யமான லீலைகளுக்கெல்லாம் இடமா இருக்கக்கூடிய அந்த பிருந்தாவனம். இந்த பிருந்தாவனத்துடைய வைபவத்தை ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகாச்சாரியர் ஆச்சரியமாக வர்ணிக்கிறார். பிருந்தாவனம் சகி புவோ விதனோதி கீர்த்திம் யத் தேவகி சுதபதாம்புஜலப்தலக்ஷ்மி கோவிந்த வேணுமனுமத்த மயூர நிருத்யம் பிரேக்ஷாத்ரிசான்வ பரதான்ய சமஸ்த சத்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக விஷயமாக இருக்குது. இப்படி சுபலக்ஷண சம்பன்னமான அந்த கண்ணனுடைய திவ்ய பாதமுத்திரைகள் பெற்றிருக்கக்கூடிய அந்த பிருந்தாவனத்தினுடைய யசோவைபவம், அதனுடைய கீர்த்தி வந்துட்டு இந்த லோக பரியந்தமன்னு மேலே இருக்கக்கூடிய அந்த உபரிதன லோகங்கள் பரியந்தம் கூட வியாபிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆச்சரியமாக தெரிவிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அதாவது இப்படி பிருந்தாவனம் சகி புவோ விதனோதி கீர்த்திம், அதாவது மேலே உபரித்தன லோகங்கள் பரியந்தம் அதனுடைய கீர்த்தியானது வியாபிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக காட்டின்றிருக்கார். மேலும் மதுரா, அதாவது மதுராச்சபுரி புராணி, அதாவது புராணி மதுராபுரி, இப்படி புராதனமாக இருக்கக்கூடிய புராண பிரசித்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மதுராபுரி அதனுடைய வைபவம் எப்படிப்பட்டதுன்னாக்கா, அந்த கண்ணனே வந்து திருவதாரம் பண்ணினானே அதுதான் அதுக்கு இருக்கக்கூடிய அத்தனை வைபவமாக இருக்குது. மதுரா நாம நகரே புண்ணியா பாபஹரி சுபா யஸ்யா ஜாதோ ஜெகநாதஹா சாக்ஷாத் விஷ்ணு சனாதனஹா. மதுரா நாம நகரி, இந்த பேரே அத்தனை இனிமையாக இருக்குது. மதுரா அப்படின்னு சொன்னாலே போருமா, நம்ம பாபங்களெல்லாம் அப்படியே போயிடுமா. அத்தனை வைபவம் கொண்டிருக்கக்கூடிய ஸ்தலமாக இருக்குது மதுரா நகரம். அப்படியே நகரி, இந்த மதுரா நகரம் தான் நகரமா, பரமபதம் கூட கிராமமா. ஏன்ன பெருமாள் வந்துட்டு அத்தனை விருப்பத்தோட பரமபதத்தை கூட விட்டு இந்த மதுரா நகரத்துக்கு வந்து கண்ணனாக திருவதாரம் பண்ணினானே, அடுத்தனால நகரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது. மேலும் புண்ணியா பாபஹரி சுபா, அதாவது அந்த பெருமாளை போய் அடையிறதுக்கு
தானே வந்துட்டு உபாயமாக இருக்குது, இப்படி முக்தி தரும் க்ஷேத்திரமாக இருக்குது மதுரா. மேலும் பாபஹரி சுபா, நம்ம பாப்பங்களெல்லாம் போக்கக்கூடியதாக, விரோதி நிரசனம் கூட தானேயாக இருக்குது அந்த மதுரா நகரமானது. சுபா, மேலே எங்கேயோ பரமபதத்துக்கெலாம் போக வேணாம், இந்த மதுராவே நமக்கு பிராப்திய பூமியாக தானேவாக அமைந்திருக்கு. மேலும் எஸ்ட ஜாதோ ஜெகநாதா சாக்ஷாத் விஷ்ணு சனாதனஹா அப்படின்னாக்கா, இங்கே இந்த வைபவமெல்லாம் மதுரா நகரம் பெற்றிருக்கிறது. இதுக்கெல்லாம் அடி என்னதுன்னாக்கா, ஜெகநாதனான அந்த எம்பெருமான், சர்வலோகத்துக்கும் நாயகனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் வந்து இங்கே எஸ்யா ஜாதஹா வந்து இங்கே பிறந்தானே, அடுத்த நாள் வந்திருக்கக்கூடிய வைபவம். யார் பிறந்தான் அப்படின்னாக்கா, சாக்ஷாத் விஷ்ணுஹோ சனாதனஹா. சாக்ஷாத் விஷ்ணுஹோ சனாதனஹா அப்படின்னாக்கா, அங்கு வைத்திங்கு பிறந்து என்னபடி, அதாவது ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்திங்கு பிறந்த வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் காட்டும்படிக்கு அந்த பரமபதத்தில் வந்துட்டு எம்பெருமான் எப்படி அத்தனை வைபவத்தோடு எழுந்தருள் இருந்தானோ, எப்படி திவ்யாயுதங்களோடு, எப்படி திருவாபரணங்களோடெல்லாம் அப்படி ஏழிருந்தானோ, அதேபடிக்கு அதே போல ஆச்சரியமான சுத்தசத்வ திருமேனியோடு இங்கே வந்து திருவவதாரம் பண்ணினானே. வர்ணிக்கிறார் சுகர். தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாயுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துவம் பீதாம்பரம் சாந்திரவயோதி சௌபகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையில் வந்துட்டு திவ்யாயுதங்களோடு திருவாபரணங்களோடு அந்த பரமபதத்தில் எப்படி எழுதியிருந்தினேரோ பெருமாள், அதேபடி இங்கே வந்து மதுரா நகரத்தில் திருவவதாரம் பண்ணினேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்படிக்கு அப்படி இருக்கக்கூடிய வைபவம். எப்படின்னாக்கா, யார் அவதாரம் பண்ணானா, விஷ்ணுஹோ சனாதனஹா, எங்கும் வியாபத்து இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த வியாபிய தேசத்திலேயே ஒரு இடத்துல இது மாதிரி ஸ்புரிச்சு அவதாரம் பண்ணினேரே, என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம். சனாதனஹா, எப்பவும் இருக்கக்கூடிய நித்தியனான எம்பெருமான் ஆஷ்ரித சஜாத்தியனாக இன்றைக்கு அவதரித்தேர் அப்படின்னு சொல்லும்படிக்கு ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்திலே வந்து அவதரித்தேரே, என்ன சௌலபியம் அப்படின்ட்டு கொண்டாடும்படிக்கு இருக்குது. இத்த ஆச்சரியமாக வர்ணிக்கிறார் ஆண்டாள் தம்முடைய திருப்பாவையில். அதாவது மண்ணு வடமதுரை அப்படின்னு சொல்லிட்டு, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய வெறுநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயனில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய். இப்படி மண்ணு வடமதுரைன்னு சொல்லிட்டு இந்த மதுரா நகரத்தை வர்ணிக்கிறாளே, என்னது அது அப்படின்னாக்கா, பகவத் சம்பந்தம் மாறாத தேசம். எப்போவுமே பகவத் சம்பந்தம் பிரதி யுகத்திலையும் நித்தியமாக அந்த பகவத் சம்பந்தத்தை பெற்றிருக்கக்கூடிய தேசமாக இருக்குது இந்த மதுரா நகரமானது அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறாள். எப்படின்னா, இந்த கிருத்தயுகத்தில் வாமனாவதாரம் பண்ணினேரே பெருமாள், இப்போது அந்த வாமனன் தபஸ் பண்ண இடமாக சித்தாசிரமமாக இருக்குது இந்த மதுரா நகரம். மேலும் ராமாவதார காலத்திலே, அதாவது திரேதாயுகத்தில் சத்ருக்னாழ்வான் வந்து லவணாசுரன் அப்படின்ற அந்த அசுரனை அழித்து இங்கே ராஜ்ய பரிபாலனம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டப்படுகிறது. மேலும் இந்த துவாபர யுகத்தில் சாக்ஷாத் அந்த பெருமாளே வந்துட்டு கண்ணனாக இங்கே மதுரா நகரத்தில் வந்து திருவதாரம் பண்ணினான். இப்படிப்பட்ட ஆச்சரியமான வைபவம் உடைய அந்த மதுரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஏத்தம் பெற்றிருக்கிறது. இதெல்லாம் என்னது அப்படின்னாக்கா, அதாவது பவச்சரணச்சார ஜுஷப்பிரதேசாக, இப்படி தேவரீருடைய பாதசஞ்சாரத்தை பெற்று அனுபவித்த ஸ்தலங்கள், இது மாதிரி தேவரீருடைய பாதசஞ்சாரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஸ்தலங்களாக இது அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கப்படுகிறது இந்த ஸ்லோகத்தில். இப்போ பெருமாளுடைய அந்த பாதசஞ்சாரத்தை பாதஸ்பர்ஷத்தை பெற்றிருக்கக்கூடிய ஸ்தலங்களானாக்கா எப்படிப்பட்ட அந்த பெருமாளுடைய திருப்பாதங்கள் அப்படின்னா, மூவுலகும் தொழுதேத்தும் ஷீரடிகள் உலகமளந்த பொன்னடிகள் வடிவினையில்லா மலர்மகள் மத்த நிலமகள் பிடிக்கும் மெல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த ஸ்ரீதேவி பூதேவி முதலான தேவிமார்கள்லாம் இப்படி பிடிச்சா எங்கள் அப்படியே இதே இடுமோ சிவந்து போயிடுமோ அப்படின்ட்டு சொல்லும்படி அவளே கூசி கூசி இப்படி பிடிக்கிறாளாம். அப்படிப்பட்ட மெல்லடிகள், மேலும் மூவுலகும் தொழுதேத்தும் ஷீரடிகள், லோகமெல்லாம் கூட வந்து அப்படியே அந்த திருவடிகளை தான் அப்படியே தொழுமா. அப்படிப்பட்ட எல்லா சமஸ்த லோகங்களாலும்
பூஜிக்கப்படுகிற அந்த அப்பேற்பட்ட திருவடிகளோட பெருமாள் வந்துட்டு இந்த பிருந்தா, அதாவது கோவர்தனோ கிரிவரஹா யமுனா நதீசா பிருந்தாவனஞ்ச மதுராச்ச புரி புராணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருத்தலங்களிலெல்லாம் வந்துட்டு தன் பாத சஞ்சாரம் பண்ணினானே, இப்படி தன்னுடைய பாதஸ்பர்ஷம் அதுக்கெல்லாம் கொடுத்தானே, அப்படிப்பட்ட பிரதேசங்களாக அது இருக்குது. அது இன்றைக்கும் இந்த காலத்துக்கு கூட எல்லாரும் போய் அதை சேவிக்கும்படிக்கு சுலபமாக போய் கிட்டுவதற்கு ஆச்சரியமாக, அதாவது பாக்கியசாலிகள்லாம் போய் அதை சேவிக்கும்படிக்காக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது ஆச்சரியமாக வர்ணிக்கிறார் கூரத்தாழ்வான். இப்போது மேலும் அடுத்தது 50வது ஸ்லோகம். இப்போது அப்படிப்பட்ட கண்ணன் திருவடிப்பட்ட திருத்தலங்கள் அப்படின்ட்டு கூரத்தாழ்வான் இப்படி நினைத்த உடனே மேல் நினைக்கிறார், அப்படிப்பட்ட பிருந்தாவனமாச்சே, கண்ணன் திருவடி ஸ்பர்ஷம் பட்ட அந்த பிருந்தாவனமாச்சே, அந்த பிருந்தாவனத்தில் ஒரு புழுவாகவோ பூச்சியாகவோ ஒரு செடியாகவோ கொடியாகவோ இப்படி ஏதோ ஒரு ஜன்மம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் படுறார். அப்படி ஆச்சரியமாக தெரிவிக்கக்கூடிய ஸ்லோகமாக இருக்குது இந்த 50வது. அடுத்தது 50வது ஸ்லோகம். பிருந்தாவனே ஸ்திரஜராத்மக கீட்டதூர்வா பர்யந்த ஜந்து நிச்சயே பதயே ததானீம் நைவாலபாமஹி ஜனிம் ஹதகாஸ்தயே தே பாபா பதம் தவகதா புனராஷ்ரயாமஹா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பிரதிபதார்த்தம் பிருந்தாவனே ஸ்ரீ பிருந்தாவனத்தினுள்ள ஸ்திர, அதாவது ஸ்தாவர, சராத்மக ஜங்கம ரூபங்களான கீட்ட, அதாவது அந்த ஜங்கமங்களிலே எல்லையான பூச்சி, தூர்வா ஸ்தாவரங்களிலே எல்லையான அந்த புல், மேலும் பரியந்த ஜந்து நிச்சயே அங்கே அந்த அந்த பூச்சி தொடங்கி புல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பரியந்தம் இருக்கக்கூடிய பிராணி சமூகத்துக்குள்ளே ஏதோ ஒரு ஜன்மம் ஏவம் ந ஏவ அலபாமஹி எந்த நாங்கள் கிட்ட பிறல்லையோ தேயே தே ஹதகாக பாபாக அப்படிப்பட்ட மிகவும் பாபிஷ்டர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் தவபதம் தேவரீருடைய திருவடித்தாமரைகளை கதா புனகா ஆශ්‍රயாமஹா பின்ன எப்போது நாங்கள் அடையப் போகிறோமோ, பின்ன எப்போது நாங்கள் ஆශ්‍රயிக்கப் போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டக்கூடிய ஸ்லோகமாக அமைந்திருக்கு. பின்ன இங்கே கூரத்தாழ்வான் பிரார்த்திக்கக்கூடிய விஷயம், இந்த பிருந்தாவனத்தில் ஒரு புழுவாகவோ ஒரு புல்லாகவோ இது மாதிரி ஏதோ ஒரு ஜன்மம் எனக்கு கிடைக்கலையே, அப்படி மிகவும் பாபிஷ்டமாக இருக்குது. அதாவது இவையெல்லாம் கூட இந்த புல்லோ பூச்சியோ இதெல்லாம் கூட பாப்பயோனிகளாக சொல்லப்படுகிறது. இந்த பாப்பயோனிகளில் இருக்கக்கூடிய இந்த பாப்பயோனிகளில் இருக்கக்கூடிய அந்த ஜன்மம் கூட அங்கே பிருந்தாவனத்தில் கிடைக்கலையே. இதெல்லாம் பாப்பயோனிகள்னாக்கா பாபத்துக்கு காரணமாக கொண்டிருக்கக்கூடிய ஜன்மங்களாக இதெல்லாம் இருக்குது. புல்லாக பிறக்கிறதோ பூச்சியாக பிறக்கிறதோ இதெல்லாம் கூட. ஆனால் அப்படி இருக்கிற அந்த ஜன்மங்கள் கூட எங்கள் பாப்பங்கள் எப்படி இருக்குன்னா மிகவும் அதிகமாக இருக்குது எங்கள் பாப்பங்கள். ஏன்னா இப்படி பாப்பயோனிகளில் இருக்கிற ஜன்மங்கள் கூட எங்களுக்கு பிருந்தாவனத்தில் அந்த எம்பெருமான் திருவடிப்பட்ட திருத்தலங்களில் எங்களுக்கு கிடைக்கலையே. ஆனதுனால இப்படி மிகவும் பாபிஷ்டர்களாக இருக்கும் நாங்கள் தவபதம் தேவரீருடைய திருவடித்தாமரைகளை கதா புனகா ஆශ්‍රயாமஹா பின்ன எப்போது நாங்கள் ஆශ්‍රயிக்கப் போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். இப்போது இங்கே ஆச்சரியமாக தெரிவிக்கக்கூடிய வார்த்தை, இப்போது இது மாதிரி புல்லாகவோ புழுவாகவோ பறக்கணும்னு சொல்லிட்டு பிறக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கூரத்தாழ்வான் வருத்தம் படுறாரு. இதெல்லாம் பாபயோனிகளாச்சே அப்படின்னு கேட்டால் இதே போலேயே ஆச்சரியமாக பிரார்த்திக்கிறார் குலசேகர ஆழ்வார் தம்முடைய ஊனேறு செல்வத்து என்கிற பதிகத்தில். அந்த திருமலையில் ஏதோ ஒரு அதாவது ஆச்சரியமாக தெரிவிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. ஒரு மீனாய் இருக்க வேண்டாமா, ஒரு தம்பகமாக கிடக்க வேண்டாமா, ஒரு நெறியாய் கிடக்க வேண்டாமா, இது மாதிரி ஒரு குருகாய் இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறார். அது மாதிரி அந்த திருமலையில் ஏதோ ஒரு எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஜன்மம் எனக்கு வேணுமே, எதுவுமே கிடைக்கலையே, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, இப்படிலாம் ஆச்சரியமாக பிரார்த்திச்சாரு. இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா இங்கே ஆச்சரியமாக தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்னதுன்னா, அந்த எம்பெருமானுடைய அனுபவத்துக்கு அது பாங்காக இருக்கக்கூடிய ஜென்மம்னா எப்படிப்பட்ட தாழ்ந்த ஜென்மமும் உயர்ந்ததாக கொள்ளப்படுகிறது. அதே போல் அந்த எம்பெருமானுடைய அனுபவத்துக்கு பாங்கல்லாமல் போமேயானால் எந்த உத்கிருஷ்ட ஜாத்தியம் தாழ்ந்த ஜாத்தியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. அப்படி இதே போல தான் ஸ்தோத்திர ரத்னத்தில் சுவாமி ஆளவந்தார் பிரார்த்திக்கிறார். அதாவது தவதாஸ்ய சுகைக சங்கினாம்
பவனே ஸ்வஸ்வபி கீட்ட ஜன்மமே தராவசதேஷு மாஸ்மபூத் அபிமே ஜன்ம சதுர்முக ஆத்மனா. எம்பெருமானே, தேவரீருடைய தாஸ்ய சுகத்தை, அதாவது உங்களுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த கைங்கரியம் பண்ணுறதுல இருக்கக்கூடிய அந்த சுகத்தை உணர்ந்தவர்களாக இருக்கும் அந்த மகாத்மாக்களுடைய அந்த பாகவதோத்தமர்களுடைய திருமாளிகை வாசலிலே அவர்கள் போகும்போதோ வரும்போதோ அவர்களுடைய திருவடிகள் பட்டு உடனே அங்கே அழியக்கூடியதான ஒரு கீட்டகமாகவோ ஒரு கிருமியாகவோ கூட நான் பிறக்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக அங்கே பிரார்த்திக்கிறார் சுவாமி ஆள வந்தார். அதே போல் இங்கு குரத்தாழ்வான் கூட பிரார்த்திக்கிறார். அந்த கண்ணன் திருவடிப்பட்ட அந்த பிருந்தாவனத்தில் ஒரு புழுவாகவோ ஒரு புல்லாகவோ நான் பிறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுகிறார். இதே போலயே தான் உத்தவர் கூட ஆச்சரியமாக இதே போல தான் பிரார்த்திக்கிறார். இது பாகவதத்தில் ஆச்சரியமாக காட்டக்கூடிய விஷயமாக இருக்குது. எப்படின்னா, ஆசாமஹோ சரணரேனு ஜுஷாமஹம் ஸ்யாம் விருந்தாவனே கிமபி குல்மலதோகதீனாம் யாதுஸ்வஜம் ஸ்வஜனமோர்ய பதம் ஜஹித்வா பேஜுர்முகுந்த பதவீம் ஸ்ருதிபிர்வமிருக்யாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தவர் தெரிவிக்கக்கூடிய ஆச்சரியமான வாக்காக இருக்குது. இது மாதிரி விட முடியாத பந்து மித்திரர்களை எல்லாம் விட்டு, அப்படி லோக சகஜமான தர்மங்களை எல்லாம் விட்டு அந்த கிருஷ்ணனுடைய ஸ்வபாவ ரூப குணங்களையே நிரந்தரமாக ஸ்மரிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பெற்றிருக்கக்கூடிய அந்த கோபிமார்கள் இருக்காளே, அப்படிப்பட்ட அந்த கோபிமார்கள், அது மாதிரி பரம பாகவதோத்தமாக இருக்கக்கூடிய அந்த கோபிமார்களுடைய பாததூளியாலே பவித்திரமாக இருக்கக்கூடிய இந்த பிருந்தாவனத்திலே அந்த கோபிமார்களெல்லாம் அந்த பிருந்தாவனத்தில் சஞ்சரிக்கிறா. அப்படி அவர்களுடைய பாததூளி படத்தினால அந்த பிருந்தாவனமே பரம பவித்திரமாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த பிருந்தாவனத்தில் ஒரு செடியாகவோ ஒரு கொடியாகவோ இந்த விருட்சங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விருட்சமாகவோ ஜன்மிக்கக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தா எவ்வளோ நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தவர் கூட ஆச்சரியமாக பிரார்த்திக்கிறார். இப்படி அந்த எம்பெருமானுடைய அனுபவத்துக்கு இது மாதிரி பாகவதர்களுடைய திருவடிப்படும்படிக்கு அந்த பாகவதர்களுடைய அனுபவத்துக்கு எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு பாங்கா இருக்கக்கூடிய இந்த ஜென்மமாவது மிக உயர்ந்த ஜென்மமாக கொள்ளப்படுகிறது. இப்படி இதே விஷயத்தில் இது கூரத்தாழ்வானுடைய சரித்திரத்தை பார்த்தா இதுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு சாமியம் நம்மளுக்கு கிடைக்கிறது. இங்கே வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு ஒரு ஊமை வந்துட்டு எம்பெருமானார் கிட்டக்கு வரார். வந்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம், இவனோ ஊமையாக இருக்கான், இவனுக்கு வந்துட்டு பேச முடியாது, மேலும் ஏதாவது சொன்னாலும் கேட்க முடியாது. அப்படிப்பட்டு இருக்கிறவனுக்கு எம்பெருமானார் வந்துட்டு எப்படி தான் ஏதாவது உபதேசம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்கான். உடனே எம்பெருமானார் என்ன பண்ணுறார், அவனை வந்துட்டு ஒரு அறைக்குள்ளே ஆஷின் போகிறார். ஆஷின் போயிட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஒரே ஆச்சரியம், இப்போ என்ன தான் பண்ண போகிறார் எம்பெருமானார், எப்படி அனுகிரகிக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. கூரத்தாழ்வான் வந்துட்டு இந்த ஷாவி இப்படி வைக்கிறக்கூடிய அந்த ரந்திரத்துலேருந்து இப்படி உள்ளக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்குறார். பார்த்ததும் எம்பெருமானார் தன்னுடைய திருவடி எடுத்து அந்த ஊமையுடைய சிரஸு மேலே அப்படியே வைக்கிறார். பார்த்ததும் வெளியில் குரத்தாழ்வான் அப்படியே கத்துறார், கெட்டேன் சதுஷாஸ்திர வித்வானாக இருந்து கேட்டேன், அவன் ஊமையாக இருந்து வாழ்ந்து போனானே, நானும் ஒரு ஊமையாக இருந்திருந்தா அந்த எம்பெருமானாருடைய திருவடி எனக்கும் கிடைத்திருக்குமே. அதே போல் இப்போ கூரத்தாழ்வானாக இருந்து கேட்டேன், ஒரு புழுவாகவோ பூச்சியாகவோ அது மாதிரி அந்த பிருந்தாவனத்தில் இருந்திருந்தா அந்த எம்பெருமானுடைய திருவடி ஸ்பர்ஷம் எனக்கும் கிடைத்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தெரிவிக்கக்கூடிய ஸ்லோகமாக அமைந்திருக்கு. இப்படி 46வது ஸ்லோகத்தில் அந்த கண்ணனுடைய வேணுகான வைபவம் என்ன, அந்த வேணுகானத்தினாலே இந்த பிரகிருதியெல்லாம் எப்படி விகாரம் அடைந்தது அப்படின்ற சொல்கிற விஷயத்தையும், 47வது ஸ்லோகத்தில் இந்த வேணுகானத்தினால எப்படி பிராணிகள் எல்லாம், அதாவது இந்த சர்ப்பங்கள் எப்படி ஆச்சரியமாக ஆஸ்வாதிச்சுது, எப்படி அந்த வேணுகானத்தை கேட்டு மயங்கித்து அப்படின்ற விஷயத்தையும், மேலே 48வது ஸ்லோகத்தில் வந்துட்டு இந்த வேணுகானம் பண்ணுற பொழுது அந்த ராசக்கிரீட சமயத்தில் பெருமாள் எப்பேற்பட்ட அந்த வடிவழகோடு இருக்கேர் அப்படின்ற விஷயத்தையும், மேலே 49வது ஸ்லோகத்தில் வந்துட்டு இப்போ நம்ம அந்த எம்பெருமானை சேவிக்கக்கூடிய பாக்கியத்தை இழந்தோமே, நாம் அந்த கிருஷ்ணாவதார சமயத்தில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேணாம், அந்த கண்ணன் சஞ்சரித்த அந்த இடங்கள் இன்றைக்கும் இருக்குது, அது போய் சேவிக்கிறதுக்கு பாங்காக இன்றைக்கும் இருக்கே அப்படின்ற விஷயத்தை காட்டி, மேலும் இது மாதிரி 50வது ஸ்லோகத்தில் வந்துட்டு இப்படி அந்த பிருந்தாவனத்தில் எம்பெருமான் சஞ்சரித்த அந்த பிருந்தாவனத்தில் வந்துட்டு ஒரு புழுவாகவோ ஒரு புல்லாகவோ ஏதோ ஒரு ஜென்மம் எனக்கு கிடைக்கலையே, இதெல்லாம் பாபயோனிகளாக இருந்தாலும்
அதில் பிறக்கக்கூடிய அதாவது என்னுடைய நான் மிகவும் பாபிஷ்டனாக இருக்கேன். எவ்வளோ பாபிஷ்டனாக இருக்கேன்னாக்கா அந்த பாப்பயோனிகளில் ஜன்மம் கூட எனக்கு பிருந்தாவனத்தில் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கடைசி ஸ்லோகம் நைத்தியானுசந்தான அனுகுணமாக இப்படி இருக்குது. இப்படிப்பட்ட இந்த 5 ஸ்லோகங்களுடைய அர்த்த விசேஷங்கள்லாம் அமைந்திருக்கு. இப்படி இதனுடைய அர்த்த விசேஷங்களெல்லாம் விண்ணப்பம் பண்ணும்படிக்கு அடியனை நியமித்த ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபவேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய திருவடித்தாமரைகளில் அடியன் வந்துட்டு தண்டவத் பிரணாமத்தை தெரிவித்து கொண்டு சுவாமி திருவடி வாரத்துக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு மேலும் இது அடியனை நியமித்த பெரியோர்களுடைய திருவடி தாமரைகளில் வந்துட்டு பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.